ஒவ்வொரு நாளும் தேவதாசர்களும் அம்மையாரும் கணேசன் ஐயா தந்த நேரங்களை பாவித்து உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் தேவனுக்குள்ளாக. Donc vous voyez ces jours-ci, que ce soit la maman ou d'autres serviteurs de Dieu, ils vous encouragent dans le Seigneur. சங்கீதம் 78 அதிகாரம் முதல் 10 வசனங்கள் சொல்லுகிறது. Psaume 78, les 10 premiers versets disent ainsi. உங்களை தேவன் நடத்தி வந்தவைகளை உங்கள் சந்ததியாருக்கு சொல்லிக் கொடுங்கள். Enseignez à votre descendance comment l'Éternel vous a conduit. வேத வசனங்கள் மட்டுமல்ல. Pas seulement la parole de Dieu. Sometimes history has to be retold. இன்னொரு முறை சரித்திரங்கள் சொல்லப்பட வேண்டும். Il faut aussi que toute l'histoire soit racontée à vos descendants. உங்கள் அப்பா அம்மாவை எப்படி ஆண்டவர் நடத்தினார்? Comment l'Éternel a conduit vos parents? உங்கள் பாட்டா பாட்டிகளை எப்படி நடத்தினார்? Comment il a conduit vos grands-parents? அப்பொழுது உங்கள் பேர குழந்தைகளும் அடுத்த சந்ததியும் தேவனை உற்சாகமாய் சேவிப்பார்கள். Et c'est ainsi que vos enfants et vos petits-enfants, ils vous serviront avec zèle l'Éternel. இன்னும் ஒரு சகோதரி அந்த அம்மா சொன்ன அந்த சாட்சியில இங்க இருக்கிறாங்களா? கிருபா இருக்கிறீங்களா? அந்த ஷூட்டிங் ஹெலிகாப்டர் வந்து ஷூட் பண்ணும் பொழுது தாயாரோடு இருந்த சகோதரி நேற்று மாலை இங்கே அமர்ந்திருந்தார்கள். Hier, il y avait la sœur, quand elle a raconté l'histoire, comment elle avait été elle allait être fusillée. La sœur, elle était là hier. சாட்சிகள் கேட்பது போல கடந்த நாட்களிலே ஒரு யுத்தம் நடந்தது. ஒரு 2009 இந்த யுத்தத்தின் கடைசி வருஷங்கள். Dans ces derniers jours des combats en 2009, il y avait encore des அந்த combats. யுத்தத்திலே உங்களுடைய தகப்பன் கணேசன் ஐயாவும் இருந்தார்கள். Et dans ces combats-là, votre père, pasteur Ganeshan, était là. அவர் நல்ல உறக்கம், நல்ல நித்திரை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று யாழ்ப்பாணத்திலிருந்து பிளேன் வந்து விட்டது கொழும்பை தாக்குவதற்கு. Il était en train de dormir et il allait être attaqué. அப்ப வீட்டிலே போய் சொன்னார்கள், பாஸ்டர் குண்டு வீச பிளேன் வந்து விட்டது. Et ils ont été annoncés en disant à la maison, il va y avoir une bombe qui va être lancée à la maison. உங்கள் போதர் ஐயா ஷர்ட்டும் போடவில்லை. Votre pasteur n'avait pas de chemise. இதை விட இன்னும் கொஞ்சம் வயிறு இருந்தது அந்த Il நாட்களில். était un peu plus gros du ventre. ஒரு சரத்தை வயிற்றுக்கு மேலே அந்த பெண்கள் சில குளிக்கும் பொழுது பாவாடை கட்டுவது போல Il a mis le ஒரு sarong. சாரத்தை இங்கே வயிற்றுக்கு மேலே கட்டி எடுத்தது ஒரே ஒன்று உங்களுடைய பிரெஞ்சு பாஸ்போர்ட். Il a mis le sarong, il l'a mis au niveau de la poitrine, il a pris son passeport français. எடுத்து கொண்டு வெளியே ஓட ஆயத்தம் பாஸ்டர். பிளேன் சுத்துகிறது, எங்கள் வீட்டிலிருந்து பார்க்கலாம். பிளேன் வந்து விட்டது, ஆமி எல்லாம் சுடுகிறார்கள் எல்லா இடமும். L'avion était au-dessus de nous et les mitraillettes étaient pointées sur nous. பிரெஞ்சு பாஸ்போர்ட்டும் கேமராவும். Il a pris le passeport français et la ஷர்ட் அல்ல, caméra. பிரெஞ்சு பாஸ்போர்ட் தான் முக்கியம். Il n'a pas pris sa chemise, mais il a pris le passeport français. என்னுடைய சகோதரன் கேட்டார், அண்ணா எங்க ஓடுறீங்க? Et j'ai dit, où est-ce que vous courez? ரசா குண்டு ஹெலிகாப்டர் வந்தா நாங்கெல்லாம் வெளியால ஓடணும் ஐயா. Il dit, dès qu'il y a l'hélicoptère, il faut courir sans அது rien அந்த prendre. காலம். இந்த காலத்துல வீட்டுக்குள்ள ஒளிந்திருக்கணும் அண்ணா. À l'époque, c'était comme ça. Maintenant, il faut se cacher à l'intérieur. அப்படியா? Est-ce que c'est comme ça? அடுத்தடுத்த நாள் பைபிள் ஸ்டடி இருக்கிறது. Mais il y a encore des études bibliques. இங்க யுத்தத்தின் அகோரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற Et le காலங்கள். combat était vraiment intense. போய் ரூமிலே போய் கதவை மூடினார். அடுத்த நாள் ஆலயத்திலே தான் கண்டோம் பாஸ்டரை. Et nous avons fermé la porte de la chambre et c'est le lendemain qu'on a vu votre pasteur. இப்படி எத்தனை சாட்சிகள் இருக்கும் சிந்து பாருங்கள். Vous voyez combien de témoignages il y avait ainsi. எல்லாவற்றையும் விட அந்த பெண்கள் பாவாடை கட்டுவது போல சாரத்தை கட்டினதுதான் இந்த ஹைலைட்டிங் பாயிண்ட். Vraiment le point le plus important, c'était votre pasteur. Il a mis le sarong à hauteur de poitrine comme les femmes. நேற்று சொன்னார், இனி நான் உங்களுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்க எல்லாத்தையும் போய் மேடையில சொல்றீங்கன்னு சொன்னார். Maintenant il a dit, je vous dirai rien parce que vous racontez tout en பாஸ்டர் ஜான் public. மரிக்கும் பாஸ்டர் நந்தனுக்கு சொல்லி, நீ இவரோட போய் கதைக்காத, நீ கதைக்கிறதெல்லாம் அங்க வந்துட்டு இருக்குதுன்னு சொன்னாங்க. J'ai dit, dis rien à pasteur Jean-Marie et Nadel. அதையும் சொல்லிவிட்டேன் பாஸ்டர். Et je l'ai dit aussi. எத்தனை அருமையான, very glad to be with you all. Et je suis vraiment heureux d'être avec vous. நினைத்த ஆடைகளை போடலாம், நினைத்த நேரத்துக்கு வருகிறோம் போகிறோம், சந்தோஷமா எங்களோடு இருக்க கிடைக்கிறது. Nous avons pu venir ici et être partagés des moments de joie avec vous. உங்களுக்கு தேவன் தேசத்தை திறந்து வைத்திருக்கிறார் அறுவடைக்காக. Le Seigneur vous a ouvert le pays pour la moisson. அறுவடை ரெடியா இருக்கு, எடுக்கிறது மட்டும்தான் எங்களுடைய வேலை. La moisson elle est prête, il nous suffit juste de le prendre. பிசாசானவன் ஒரு பக்கம் அநேகரை வஞ்சித்து இழுத்து போகும் பொழுது உங்களுடைய கடமை எல்லாரையும் இந்த வருஷத்திலே ஆலயத்துக்கு எடுத்து வருவது. Satan, quand il est en train de tromper le monde, son objectif c'est de vous emmener dans l'église. தகப்பன்மார்களிடம் கொடுங்கள். Donnez donc à vos pères. உங்கள் ஊழியக்காரர்கள் நடத்துவார்கள். Vos serviteurs vont vous conduire. உங்கள் ஆத்மீக தகப்பனிடம் கொடுங்கள். Donnez à vos pères spirituels. ஆத்மீக தாயிடம் கொடுங்கள். Donnez à votre mère spirituelle. அவர்கள்
ஆண்டவருக்குள்ளே Ils நடத்துவார்கள். vont vous conduire dans le Seigneur. தேவ ராஜ்யம் பெருக வேண்டும் அல்லவா? Il faut que le royaume de Dieu s'élargisse. அவை அம்மையார் அனுபவ சாட்சிகளோடு உங்களுக்கு சில வார்த்தைகளை சொன்னார்கள். கொடுங்கள், தேவனுக்கு செய்வதிலே தேவன் உங்களை நடத்துவார் Il என்று. a été dit, donnez et Dieu vous conduira dans vos besoins. போதகர் ஐயா சொன்னார்கள், ஆத்மீக வேத பாடம் ஒன்றை செய்யும்படியாக. Votre pasteur a dit, donnez-nous un enseignement நான் spirituel. அதிகமாக ஆத்மீக வேத பாடங்கள் செய்வது குறைவு. ஏனென்றால் மற்ற தேவதாசர்கள் அதை ஏராளமாய் உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார்கள். Et moi, je donne peu d'enseignements spirituels parce qu'il y a d'autres serviteurs qui vous en donnent beaucoup. ஆகவே ஆத்மீக வேத பாடத்துக்காய் ஒரு சில வார்த்தைகளை வாசிப்போம். Donc nous allons lire quelques versets pour l'enseignement spirituel. ஒரு தலையங்கத்தை எழுதுவோமா? Nous allons écrire ce titre. நம்மை நாமே நிதானித்து அறிவோம். Nous devons nous sonder nous-mêmes. நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்வோம். Nous devons nous sonder nous-mêmes. நிதானித்து அறிவது என்றால் என்ன? நம்மை நாமே விசாரித்து கொள்ள வேண்டும். Ça veut dire quoi? Nous devons nous examiner nous-mêmes. நேற்று நாளிலே கேட்டோம், நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். Hier, nous avons entendu, nous devons nous garder. நம்முடைய அழைப்பு, Notre appel, நம்முடைய ரட்சிப்பு, notre salut, நம்முடைய விசுவாசம், notre foi, நம்முடைய போதகர்கள், nos enseignants, நம்முடைய ஆலயம், notre église, தேவன் தந்த ஊழியம், le ministère qu'il a donné Dieu. எல்லாவற்றையும் காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு என்று. Chacun a la responsabilité de garder ce qui a été donné. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும். Au-delà de tout, nous devons garder notre âme. உலகத்தையே ஆதாயம் பண்ணி நம் ஆத்துமாவை இழந்தால் என்ன லாபம் என்று கேட்டோம். Nous avons demandé si nous avons tout acquis dans ce monde et si nous perdons notre âme, quel est l'intérêt? அதனுடைய தொடர்ச்சி தான் முதல் நாள் கேட்டோம், சரித்திரங்கள் முக்கியம். Et hier, nous avons entendu que l'histoire était importante. சரித்திரங்கள் தெரிந்தால்தானே தேவன் நம்மை நடத்தி வந்த பாதை தெரியும். Et c'est si nous connaissons l'histoire que nous pourrons savoir comment Dieu nous a dirigés. நீங்கள் மிக தியாகமாய் இருக்கிறீர்கள். Et vous là, vous êtes très consacrés. காலையிலிருந்து மாலை வசனம் கேட்கிறீர்கள். Vous êtes là en train d'écouter la parole du matin jusqu'au soir. இங்கே அநேக இயேசுவிக்கிறார் பிள்ளைகள் அங்கே பின்னதாக அங்கங்கே இருக்கிறீர்கள். Il y a des enfants de l'église Jésus vit qui sont là. அவர்களுக்கு தெரியும், அங்கும் இப்படியே காலையிலிருந்து மாலை வரை ஜனங்கள் இருப்பார்கள். Et vous, là-bas aussi, les gens sont là depuis le matin jusqu'au soir. இன்னைக்கு அநேகர் நாம் மறக்கிறது ஒன்று, நம்மை நிதானித்து அறிய மறக்கிறோம். Et beaucoup d'entre nous, nous oublions de nous sonder nous-mêmes. நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? Est-ce que nous sommes avec l'Éternel? ஒன்று எழுதிக்கொள்வோம், நாம் கர்த்தரோடு இருக்கிறோமா? Est-ce que nous sommes avec l'Éternel? Écrivez-le. நிதானித்து அறிய வேண்டும். We have to test ourselves and see Nous devons- whether we are with God. Nous devons nous sonder pour savoir si nous sommes toujours avec Dieu. எதிலே நாம் நம்மை நிதானித்து அறிய En வேண்டும்? quoi nous devons nous sonder? நாம் கடவுளோடு இருக்கிறோமா? Est-ce que nous sommes avec Dieu? We know God, we love God, we know about him. Nous connaissons Dieu, nous aimons Dieu, nous connaissons beaucoup de choses de lui. But are we with God? Mais est-ce que nous sommes avec Dieu? Are we having a close intimacy with God? Est-ce que nous avons une proche intimité avec Dieu? Do we have a relationship with Est-ce que God? nous avons une relation intime avec Dieu? நமக்கும் கர்த்தருக்கும் தொடர்பு இன்னும் இருக்கிறதா? Est-ce que nous avons encore des contacts avec Dieu? இல்லை என்றால் டிஸ்கனெக்ட் ஆகிவிட்டதா? Est-ce que nous sommes déconnectés de Dieu? தேசத்துக்கு தேசம் போகும் பொழுது ரோமிங் இருந்தால்தான் கனெக்ஷன் இருப்பது போல Quand nous voyageons de pays en pays, il faut vraiment le roaming, la connexion. எங்கேயாவது ஒரு போன இடத்திலே கர்த்தரை விட்டு விட்டு தொடர்பில்லாமல் இருக்கிறோமா? Est-ce que nous avons été quelque part et nous avons abandonné le contact avec Dieu? நம்மை நிதானித்து அறிய வேண்டும். Nous devons nous sonder இந்த nous-mêmes. தகப்பன்மார்கள் எல்லாம் தங்களை யோசிக்கிறார்கள், என் வேலையை நான் செய்கிறேனா? Les pères ici se posent la question, est-ce que je fais correctement mon travail? போதகர் ஐயா அதிலே சும்மா இருக்கவில்லை. Votre serviteur, il est pas comme எல்லாரையும் cela. பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருக்கு தான் தெரியும் யார் யாருக்கு என்ன வேலை கொடுத்தது என்று. Il observe en demandant à qui quel travail j'ai confié. நான்காவது பாஸ்டரை குறித்த ஒரு சாட்சி. ஒவ்வொரு நாளும் ஒன்றை சொல்லி வருகிறேன். Quatrième jour, je vais donner un témoignage de votre pasteur. அதிலே ஒன்றுதான், தான் கொடுத்த அத்தனை பேரையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ரகசியமாகவும் நேரடியாகவும் அப்படி பார்க்கிறார். அந்த மியூசிக்காரர் இருக்கிறாரா, இந்த கேமராமேன் இருக்கிறாரா, எல்லாவற்றையும் விசாரிக்கிற ஒரு ஊழியக்காரர். C'est un serviteur de Dieu qui vous observe, qui sonde, il regarde chaque personne. இந்த லைவ் தொடங்க முன்பதாக நல்ல திட்டு கிடைக்கிறது மேடையிலே. Avant de commencer ce direct, combien de personnes se sont fait லைவ் gronder? தொடங்கினதும் பிரியமான சகோதர சகோதரிகளே, Donc maintenant le direct est commencé, mes bien-aimés. அதுக்கு முன்னாடி நீ ஆகன் அடிக்கிறவன் ஆகன் அடிக்கிற இடத்துல இரு. Il a dit celui qui fait de l'ordre. அல்லேலூயா சொல்லு எல்லாரும். Dites alléluia. ப்ளூரல் அண்ட் சிங்குலர். En pluriel et அல்லேலூயா singulier. சொல்லு ஒருவருக்கு, ஆனா எல்லாரும்.
Mais il dit à une personne, mais ça concerne நேற்று plusieurs. பாஸ்டர் சொன்னது போல டோரா ஒவ்வொருவருக்கும் Il கொடுக்கப்பட்டிருக்கிறது. a dit pour chaque personne ça a été donné. அல்லேலூயா, ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். Et chaque personne doit dire Alléluia. ஆனா லைவ் தொடங்கினதிலிருந்து பிரியமான எல்லோரும் எழுந்து நிற்போமாக. Et dès que le direct a commencé, il a dit, mais bien aimé, levez-vous. அப்படிதான் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், நடிக்க தான் நாங்க வேண்டும். Il a dit, c'est comme ça qu'on est obligé de faire la comédie. அம்மா அடிக்கடி சொல்வார்கள், மேடை போட்டாச்சு நாட்டியம் போட்டு தான் ஆக Ma வேண்டும். maman, elle dit toujours, maintenant que l'estrade est வேதத்தை installée, il faut faire la சுமந்ததுக்காக படுற comédie. பாடு இருக்கே. Et voilà la parole que nous devons porter. ஒவ்வொரு மனுஷனையும் திருப்திப்படுத்த எல்லாமாய் மாற வேண்டி இருக்கும். Pour satisfaire chaque personne, nous devons nous adapter. செத்தவனை போலவும் இருக்க வேண்டி இருக்கும். Nous devons aussi nous considérer comme des பின்னுக்கு cadavres. இருந்து முறுமுறுன்னு முறுப்பார்கள், தெரியாத செவிடனை போல இருக்க வேண்டும். Certains critiquent et murmurent, mais il faut faire la sourde oreille. நீங்க Un sourd. யோசிக்கிறதெல்லாம் கேட்கும், திட்டுவீங்க, நல்லா திட்டுவீங்க மனசார. On peut entendre ce que vous murmurez, vous critiquez, vous ஆவிக்குள்ளே réfléchissez. தெரியும், ஆனா தெரியாம praise the Lord. Dans l'esprit, on le sait, mais on reste sans நல்லா savoir. இருக்கிறீங்களா சிஸ்டர், மனசுல தெரியும், நீதானே நீ யோசிச்சுட்டு வந்த. Mais si on demande ça va, vous allez bien, vous savez qu'est-ce qu'elle pense. செத்தவனை போல இருக்க வேண்டி இருக்கு ஊழியத்திலே. Dans le ministère, on doit être comme des personnes décédées. செத்தவனுக்கு தானே உணர்வு இருக்காது. Il n'y a que le cadavre qui n'a aucune அப்படி sensibilité. எல்லாவற்றையும் செய்ய காரணம் என்ன? ஒவ்வொன்றையும் தேவனுக்கு ஆதாயம் பண்ண முயற்சி Pourquoi nous எடுக்கிறோம். faisons cela? Parce que nous faisons tous les efforts pour agir pour Dieu. In all possible ways we are trying to benefit for the kingdom of God. Par tous les moyens, nous faisons les choses pour que cela marche pour Dieu. அவரும் வேண்டும், இவரும் வேண்டும், நாளைக்கு திருந்துவான், அடுத்த மாதம் திருந்துவான் என்பதற்காக எல்லாவற்றையும் சகிக்க வேண்டி இருக்கும். Pour dire j'ai besoin de celui-ci, de celui-là, et nous devons porter toutes les choses. ஒன்று நம்மை நிதானித்து அறிய வேண்டும், நாம் தேவனோடு தொடர்பிலே இருக்கிறோமா? Pour que nous nous sondions, est-ce que nous sommes connectés avec Dieu? இரண்டாவது, நம்மை நாம் நிதானிக்க வேண்டிய இடம் என்ன? Deuxièmement, à quel endroit nous devons nous sonder? தேவன் சொன்னபடி நாம் வாழுகிறோமா? Est-ce que nous vivons selon ce que Dieu nous a demandé de vivre? நாம் தேவன் சொன்னபடி வாழுகிறோமா? இல்லை என்றால் தேவன் சொன்னது நமக்கு தெரியும், நாம் வேறு விதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Est-ce que nous vivons comme Dieu nous a demandé ou est-ce que nous vivons différemment? இங்கிலாந்திலே ஒரு துதி ஆராதனை செய்துவிட்டு ஒரு குழுவினர் கீழே சென்று பியரும் சிகரெட்டும் குடித்துக் கொண்டிருந்தார்கள். En Angleterre, il y a une personne qui avait fait la louange et après elle allait fumer et boire de la bière. அப்போ ஒரு விசுவாசிகள் சிலர் கோபம் வந்து போய் கேட்டார்கள், உங்களுக்கு வெக்கம் இல்லையா? மேடையில் போய் துதிக்கிறீங்க, பாடுறீங்க, கீழே வந்து சிகரெட் குடிக்கிறீங்க, பியர் குடிக்கிறீங்க, மேடைக்கு ஆலயத்துக்கு வெளியேயே. Et certains croyants sont partis lui poser la question, mais est-ce que vous n'avez pas honte après avoir servi, vous buvez? அவர்கள் சொன்ன ஒன்று, எங்க பாஸ்டரே ஒன்றும் சொல்லல, நீங்க என்ன சொல்றது? Et lui il a répondu, mon pasteur lui-même il dit rien, mais vous êtes qui pour me reprendre? நேற்றிரவு நீ வந்து பார்த்திருக்கிற நானும் பாஸ்டரும் சேர்ந்து குடித்த குடியை. Hier soir vous avez vu que pasteur et moi-même on avait bu. அவரே சொல்லல, நீ என்ன எனக்கு சொல்றது? Il a demandé, toi tu es qui pour me poser la question? ஆண்டவர் எதை செய்ய சொல்றாரோ அதை சொல்வதை செய்யாமல், Au lieu de faire ce que Dieu a demandé de faire, தேவனை நாம் எவ்வளவுதான் துதித்து பாடினாலும் பிரசங்கம் செய்தாலும் நாம என்ன ஊழியம் செய்தாலும் அது அங்கீகரிக்கப்படாது. nous pouvons autant louer et servir Dieu, mais elle ne sera pas acceptée par Dieu. அது ஊழியத்தின் ஒரு பகுதி. Ça c'est une partie du ministère. அதுக்கு முன்பதாக தேவன் பார்ப்பது அவர் சொன்னதை நாம் செய்கிறோமா? Avant cela, nous devons faire ce qu'il a demandé. Are we doing what God said? Est-ce que nous faisons ce que Dieu nous a Or are we demandé? trying to be holy in front of people? Est-ce que nous pouvons sembler saints devant les gens? மனுஷனுக்கு முன்பாக தேவனுடைய ஊழியம் என்று காட்ட பார்க்கிறோமா? இல்லை, தேவன் சொன்னதை செய்து உங்களை தேவனுடைய பிள்ளைகளாய் நம்மை நாம் நிதானி தருகிறோம். Est-ce que nous faisons semblant d'être saints devant les gens ou est-ce que nous faisons ce que Dieu nous a demandé pour lui faire plaisir? தேவன் சொன்னதின்படி செய்யும் பொழுதுதான் அவர் எங்களுடைய ஒரு 10 நிமிட 1 மணித்தியால 5 மணித்தியால பிரசங்கத்தை அவர் அங்கீகரிப்பார். C'est seulement si vous obéissez à sa parole qu'il entendra, il entendra vos prières. நாம் பாடின ஒரு பாடலை 5 பாடலை 10 பாடலை அங்கீகரிப்பார். Des 5 chants, les 10 chants que vous avez chantés, il acceptera. நாம் சொன்ன சாட்சியை அங்கீகரிப்பார். Il acceptera les témoignages qui ont été donnés. நாம் கூட்டின கூட்டு மொப்பனினதை அங்கீகரிப்பார். Il regardera le fait d'avoir passé le balai, il acceptera. நாம் போட்ட கேமரா ஊழியத்தை அங்கீகரிப்பார். Il prendra le ministère de caméra, il நாம் போட்ட acceptera. மியூசிக்கு அங்கீகரிப்பார். Il acceptera les musiques que nous avons சினிமாக்காரனும் தான் மியூசிக் போடுகிறார். jouées. Même les gens du cinéma jouent la அதுக்கு அவர் musique. அங்கீகரித்து கொண்டா இருக்கிறார். Est-ce que Dieu les accepte? அது திறமையிலே செய்யலாம், Ils le font dans la capacité. பழகினால் செய்யலாம், Ils le font parce qu'ils ont l'expérience, முயற்சி எடுத்தால் செய்யலாம், படித்தால் செய்யலாம். parce qu'ils ont appris, donc ils le font. But is our God pleased
by our actions. Mais Dieu nous a fait enseigner par des actions. நம்மை நாம் நிதானித்து அறிய வேண்டும். தேவன் சொன்னபடி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். Nous devons nous sonder en demandant est-ce que je fais comme Dieu me l'a நான் demandé. அவருக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க, எங்களுக்கு மட்டும் சொல்றீங்க. Mais pourquoi vous dites pas à eux mais à lui? அவன் பாதையை விட்டு தேமாவை போல் நம்முடைய செய்தி கேட்டோமே, தேமாவை விட்டு உலக பிரபஞ்சத்தின் ஆசைக்கு பின்னதாக போவதினால் நரகாக்கினை அடைவான். நாங்களும் அடைய போகிறோமா? Est-ce que nous allons nous enfuir comme Démas, il est parti derrière le monde pour des convoitises? அவன் பாதாளம் போகிறான் என்று நாங்களும் பாதாளம் போக வேண்டுமா? Parce que lui il court vers la fosse, est-ce que nous aussi nous allons courir? மற்றவனை பார்த்து வாழாதீர்கள், நாங்கள் சரியாக இருக்கிறோமா எங்களை நிதானித்து அறிய Ne வேண்டும். regardez pas les autres, mais nous est-ce que nous sommes bien? Donc sondons-nous nous-mêmes. மூன்றாவது, குற்றமற்றவர்களாய் காணப்பட எங்களை நிதானித்து அறிய வேண்டும். Troisièmement, nous ne devons pas être considérés comme des ஐயோ, coupables. இதனால தான் நான் ஸ்பிரிச்சுவல் பைபிள் ஸ்டடியே சரி, எல்லாருக்கும் இன்னைக்கு ஆபரேஷனுக்கு மேல ஆபரேஷன். Aujourd'hui, tout le monde va être opéré. இது வேக்சினேஷன், ஊசி மட்டும் இல்ல, கத்தி வாள் எல்லாம் வர போகுது இன்னைக்கு. Aujourd'hui, c'est pas juste une vaccination, mais il y aura des couteaux, des lames. ஒரு மரண வீட்டிலே வந்து வெளிநாட்டில் ஆஸ்திரேலியா ஒரு இங்கிலாந்து எல்லாரும் வந்து Dans une maison de décès, il y avait des gens qui étaient venus d'un peu அவங்க partout மூத்த அம்மாக்கு d'Australie. லிப்ஸ்டிக் எல்லாம் அடித்து அப்படி பட்டியில வைத்திருக்கிறாங்க. வந்து பார்த்து, La maman qui était décédée, il l'avait bien maquillée. பிரதர் மம்மி லுக்ஸ் சோ பியூட்டிஃபுல். Ils ont dit, frère, regardez comment elle est très ரெண்டு bien. பேரும் குலுங்கி குலுங்கி அழுதாங்க. Et ils ont prié en bougeant. 5 நிமிஷத்துல போய் கோகோ கோலாவை குடிச்சிட்டு இருக்காங்க. 5 minutes après, ils étaient en train de இதான் boire du வெளிநாட்டு coca. மரண வீடு. நாங்க தான் ஒப்பாரி இரவு வேளா. Et nous étions en train de lamenter toute la nuit en pleurant. பியூட்டிஃபுல்லா தான் அம்மா இருந்தாங்க. அந்த தாய் La maman qui était décédée, elle était belle. ஒரு 6 மணித்தியாலத்துக்கு முன்பதாக அவருடைய போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிருந்தோம். 6 heures avant, nous avons été au mortuaire. அப்ப பார்த்திருக்கணும் பிள்ளைகள் ரெண்டு பேரும் மாமா பியூட்டிஃபுல்லா இல்லையா என்று. À ce moment-là, ils auraient dû voir si sa maman dans quel கை état elle ரெண்டும் était. தனியாக இருந்தது, கண் ரெண்டும் தனியாக இருந்தது. Les- அதை கிளியர் பெயின் ஏர்போர்ட்டில் இருந்த மரணம் போஸ்ட்மார்ட்டம் முழுவதும் செய்தார்கள். Donc le temps qu'ils arrivent de l'aéroport au poste mortuaire, ils ont tout fait correctement. So we have to go and clear the body. உடனே சீக்கிரமா எடுக்க வேண்டி இருந்தது. Il était obligé de mettre à la bière le corps rapidement. அதே போல சில வசனங்கள் அவயவமாய் கிழித்து தொங்க விட்டு கொண்டே இருக்கும். C'est ainsi la parole aussi, elle va nous déchirer, elle va விருப்பமே nous prendre. வராது. On n'aura pas envie. ஆனா எம்பாமெல்லாம் பண்ணி முடிய அழகா படுத்துருவோம் போய். Et nous allons nous mettre correctement. Spiritual Bible study is more serious and dangerous to hear. La Bible, l'étude biblique spirituelle, elle est tellement dangereuse. அது ஒவ்வொரு ஆவியின் ஒவ்வொரு அணுவையும் பரிசோதித்து பார்க்கும். அவயவத்தை பரிசோதிப்பது போல நம்முடைய ஆவியை பரிசோதித்து Tout பார்க்கும். comme elle examine chaque organe et cellule, elle va examiner notre âme. அந்த ஆவிக்கு மூளை உண்டு, கண்ணுண்டு, காது உண்டு, எல்லாவற்றையும் சரி செய்யும். Cette âme, elle a des yeux, des oreilles, elle va vraiment examiner chaque endroit et elle va corriger. இதனால தான் ரீசர்ச் பைபிள் ஸ்டடியை செய்துட்டு போயிடுறது. C'est pour ça que nous on préfère faire des அது études கொஞ்சம் bibliques de படிப்பீங்க, recherche. படம் பார்ப்பீங்க, அதுக்கு ஒரு சின்ன டீச்சிங் அவ்வளவுதான். Il y aura un enseignement, quelques images et ça sera terminé. அதை அநேக ஆத்மீக பைபிள் ஸ்டடி போதர்கள் செய்வதனால தான் நாம் அதை கடந்து அடுத்ததுக்கு போவதுண்டு. Et parce qu'il y a beaucoup de serviteurs qui font ces études bibliques spirituelles, nous allons au-delà. தேவ ஆவியானவர் வசனம் தருவது போல ஒரு சபையின் கட்டுப்பாடோ ஒரு சபை போதகருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிற அனுமதி இன்னொரு ஊழியக்காரனுக்கு உண்டு. Le Saint-Esprit, comme certains serviteurs de Dieu quand ils demandent, le Saint-Esprit aussi il s'adapte. சும்மா சொல்லக்கூடாது தேவ ஆவியானவர் தராத ஒன்றையும் நான் பேசுவதில்லை. Il faut pas dire non mais tout ce que le Saint-Esprit donne pas, je ne le ferai ஹெலிகாப்டர் pas. வந்ததை ஆவியானவரா தந்தார், அது நடந்த சாட்சி. Et quand ça s'est passé, c'est le Saint-Esprit qui l'a donné. இப்ப பாஸ்டர் வந்த நேரம் சொன்ன அழகா ஷர்ட் போட்டுருக்கீங்க பாஸ், அதுக்கு ஆவியானவர் தந்ததா இல்லையே. Le pasteur il est venu, il a dit vous portez une belle chemise, c'est pas le சாட்சிகள் Saint-Esprit. ஜோக்குகள் எல்லாம் சேர்ந்து ஜனங்களை ஈர்க்க நாங்கள் கதைக்கிற சில வார்த்தைகளும் உண்டு. Ce sont des témoignages, c'est vraiment pour attirer les gens ces paroles-là. இப்ப சிறி பிரதர வைத்த ஆவியானவரா காட்டினார், அவரா வைத்த வளர்த்து வச்சிருக்கிறாங்க. À propos du frère Cyril, qu'est-ce qui a été dit? C'est lui qui a grossi du ventre. ஒவ்வொரு நாளும் எதையாவது சொல்லி இது பண்ணணும், இந்த வண்டியை இல்லாம ஆக்காம போக கூடாது. On parle toujours du gros ventre. ஆகவே போதகர் சொன்னார் ஆத்மீக வேதங்கள் வேண்டும். Votre serviteur a dit des enseignements spirituels. பாஸ்டர் மோசஸ் சொன்னார்கள் இந்த பாலஸ்தீனத்தை குறித்து சில நேரம் சொல்லிவிட்டு போய் விடுங்கள். Pasteur Moses il a dit parlez des Palestiniens. ஒன்றை எழுதுவோம், நேற்றையாண்டு சரித்திரத்திலே நீங்கள் எழுதாதது ஒன்றை எழுதிக் கொள்ளுங்கள். ஒரு கொஞ்சம் will go back
to yesterday's message and come back. Prenez note du message d'hier et on va revenir. இன்றைக்கு இந்த யுத்த செய்திகளை கேட்டதும் அநேக கிறிஸ்தவர்கள் இஸ்ரவேலை குறை சொல்லுகிறார்கள். Beaucoup de personnes, quand ils entendent des parties des guerres, ils critiquent Israël. Oh, genocide, Israel is killing everyone. Il a dit, Israël est en train de faire une génocide. அக்டோபர் 6ஆம் தேதி 2 வருஷங்களுக்கு முன்பதாக வீட்டிலே படுத்திருந்த 1300 பேருடைய இஸ்ரவேல் தலையை பாலஸ்தீனர்கள் உள்ளே நுழைந்து தலையை வெட்டினது ஜெனோசைட் இல்லையா? Le 6 octobre, quand les Palestiniens sont entrés en Israël et ils ont tué plein d'Israéliens, est-ce que ce n'était pas un génocide? 1300 பேருடைய தலையை வெட்டினார்களே 2 வருஷத்துக்கு முன்பதாக. Il y a 2 ans, 1300 personnes ont eu la tête coupée. Est-ce que c'est pas une génocide? ஒரே நைட்ல வெட்டினார்கள். En une nuit, ils ont coupé. அது ஒரு அல் ஜஸீரா பேசாதா? Est-ce que ça, Al Jazeera va pas le RT publier? நியூஸ் பேசாதா? Est-ce que la télé Arte va pas parler? ஸ்கூலை தாக்குகிறார்கள். Ils attaquent les écoles. ஆஸ்பத்திரிகளை தாக்குகிறார்கள் என்கிறார்கள். Ils disent qu'ils attaquent les hôpitaux. ஆஸ்பத்திரியை தாக்க ஏவுகணைகள் இஸ்ரவேலிலிருந்து போகவில்லை. L'attaque n'est pas partie seule. They have a missile called retaliation missile என்று சொல்லப்படுகிற ஒரு மிசைல் இருக்கிறது. Il y a une missile qui a été envoyée. இப்ப எப்படி உங்களுக்கு அயன் டோமை குறித்து தெரியுமோ ரிட்டாலியேஷன் மிசைல் என்கிற ஒரு மல்டி பேரல் இருக்கிறது. Tout comme vous voyez le dôme de fer qui est déployé, il y a aussi cette missile. அந்த ரிட்டாலியேஷன் மிசைல் என்ன செய்யும் என்றால் எந்த இடத்திலிருந்து தங்களிடம் அந்த அணு ஆயுதம் வந்ததோ அதே இடத்துக்கு இந்த ஷெல் போய் விழும். Cette missile, qu'est-ce qu'elle fait? De là où est partie la bombe, il va retourner pour le frapper. காசாவிலிருந்து ஆஸ்பத்திரியிலிருந்து ஏவுகிறார்கள். Et de Gaza, ils ont vraiment mis en objectif l'hôpital. ரிட்டாலியேஷன் மிசைலை அப்படிதான் அதை ஃபீட் பண்ணி வைத்திருக்கிறார்கள். Cette missile a été fabriquée ainsi. ரிட்டாலியேஷன் மிசைல் அதே இடத்திலே போய் விழும் பொழுது அது ஆஸ்பத்திரியா இருக்கிறது. Cette missile, quand elle est retombée sur l'hôpital. அது ஸ்கூலா இருக்கிறது. Ça peut être une école. ஆஸ்பத்திரி பில்டிங்க்கு முன்னதாக பங்கர் கட்டி அங்கே இருந்து மிசைல் அனுப்புகிறார்கள். Devant l'hôpital, ils ont fait des barrages et ils ont envoyé des missiles. வந்த மிசைலை யாரும் பேச மாட்டார்கள். Ils parlent pas des missiles qui ont été envoyés. இஸ்ரவேலிலிருந்து போய் விழுந்ததும் இஸ்ரவேல் ஆஸ்பத்திரிகளை தாக்கி விட்டது. Et quand c'est tombé dans les hôpitaux, ils ont dit mais Israël a attaqué les hôpitaux. நாங்கள் செய்தியை கேட்டு பேசவில்லை, கண்ணால் கண்டிருக்கிறோம். Nous n'avons pas entendu, mais nous ஒரு நாள் avons vu. ஆர்க்கியாலஜி செய்கிறோம். பெயர்சேபா என்கிற இடத்திலே ஆர்க்கியாலஜி மண் புதைப்பொருள் வேலைகள் செய்து கொண்டிருக்கும் பொழுது Et nous, quand on avait été pour voir l'archéologie qui se passait à Beersheba, சும்மா இருந்த தேசம் காசாவில இருந்து ஷெல் அனுப்புகிறார்கள். un État qui était tranquille, ils ont envoyé des missiles de Gaza. ஒரு துதி ஆராதனை வேளைக்கு தெலாவிவுக்கு போய் கொண்டிருக்கிறோம். Il y avait une louange qui était en train de se passer. அங்கே வெஸ்ட் பேங்கில இருந்து ஷெல் வருகிறது. Il y a une missile qui est partie de l'ouest. நாரியா என்கிற லெபனான் பார்டரில் இருந்து ஷெல் அனுப்புகிறார்கள். De l'état de Nébulon, il y a vraiment eu un missile qui est venu. 100 ஷெல் அடிப்பார்கள். Et eux, ils lancent 100 missiles. இவன் ஒரு ஷெல்லை தான் இங்க இருந்து அனுப்புவான் இஸ்ரவேலன். Mais les Israélites, ils en envoient qu'un seul. அந்த நியூஸ் தான் உலகத்துக்கு வரும். Et vous allez voir que c'est கண்ணால் information. கண்டதை சொல்லுகிறோம். Nous disons ce que nous இல்லை avons vu. இஸ்ரவேல் பலஸ்தீன தேசத்தை பறித்து விட்டது. Israël a pris les terres de Gaza. There was no Palestine at the time of Israel. À l'époque d'Israël, il n'y avait pas de Palestine. நல்லா விளங்கிக் கொள்வோம். Comprenons bien. கிறிஸ்துவுக்கு பின் 134ஆம் ஆண்டிலே 134 ans avant Jésus-Christ. கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்து வந்து 2000 வருஷம் கிறிஸ்துவுக்கு பின் 134ஆம் ஆண்டிலே En 2030 après Jésus, பார் கொக்வா எழுதிக் கொள்ளுங்கள். vous pouvez écrire le mot bar. பார் என்றால் மகன். நேற்று பாச படிப்பித்தார்கள். பென் என்றாலும் மகன், பார் என்றாலும் மகன். Bar, ça veut dire fils. கொக்வா என்கிற ஒரு ரிவோல்ட் உருவாயினது. ஒரு மனிதன் எழுந்து ரோமர்களுக்கு விரோதமாய் போராடினான். Kogwa, ça veut dire une révolte. Un homme s'est levé contre les Romains. பார் கொக்வா ரிவோல்ட்டிலே ரோமர்கள் மிகவும் வெறுப்படைந்தார்கள். Dans Bar Kokhba, dans cette révolte, les Romains, ils ont déployé des troupes. கிறிஸ்துவுக்கு பின் 60லேயும் 70லேயும் தீத்து, நீரோ இவர்கள் வந்து ஜெருசலேமை தாக்கி அடித்தார்கள். யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் ரோம அதிகாரிகள் வந்து En தாக்கினார்கள். 60-70 après Jésus-Christ, que ce soit l'empereur Tite ou Néron, ils ont துரத்தினார்கள். frappé. தேசத்தை விட்டு துரத்தினார்கள் போராடியவர்கள். Ils ont chassé les Cananéens. அப்பொழுது அந்த தேசத்தின் பெயர் இஸ்ரவேல். À ce moment-là, le pays s'appelait Israël. இயேசு இருந்த பொழுது தேசத்தின் பெயர் இஸ்ரவேல். Quand Jésus était là, ce pays s'appelait Israël. தாவீது இருந்த பொழுது 3000 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த பெயர் இஸ்ரவேல். Avant de l'époque de David, 3000 ans avant, ça s'appelait Israël.
அப்ப எப்பொழுது இது பாலஸ்தீனமாய் மாறியது? Et donc, quand est-ce que c'est devenu Palestine? கிறிஸ்துவுக்கு பின் 134ஆம் ஆண்டிலே En l'année 134 après Jésus-Christ, இந்த பார் கோக்வா ரிவோல்ட் கலவரம் பெரிதாக வெடித்தது. quand la révolte de Bar Kokhba est devenue grande, ரோம ராஜ்யத்தை வீழ்த்த வேண்டும் என்று யூதர்கள் எழுந்தார்கள். les Juifs se sont levés pour faire chuter l'Empire romain. அப்பொழுது கோபம் கொண்ட ரோமர்கள் Et les Romains qui étaient en colère, கான்ஸ்டாண்டினோபிள் அதாவது எகிப்திலேயும் தலைநகரத்திலே ஒரு பெரிய ரோம ராஜ்யம் இருந்தது. il y avait la capitale de l'Égypte qui s'appelle Constantinople. ரோமாவிலும் இருந்து 1.5 லட்சம் ரோம வீரர்களை இஸ்ரவேலுக்குள்ளே அனுப்பினார். Ils ont envoyé de la ville de Rome 100,000 soldats. அவர்கள் இஸ்ரவேலுக்குள்ளே வந்து Et eux, ils sont venus dans Israël. ஒவ்வொரு இஸ்ரவேல் பிரஜையையும் தேசத்தை விட்டு துரத்தினார். Et ils ont chassé chaque personne d'Israélites. 60ஆம் ஆண்டு துரத்தினான், 70ஆம் ஆண்டு துரத்தினான், மீண்டும் இவர்கள் En வருகிறார்கள். 60, ils ont chassé, en 70, ils ont chassé et ils sont அவர்கள் ஒரு revenus. ரகசியத்தை கண்டார்கள், தேசத்தின் பெயரை மாற்றுவோம் Et là, ils ont découvert un secret, on va changer le nom du pays. என்று கிறிஸ்துவுக்கு பின் 135ஆம் ஆண்டு 135 AD-இலே இஸ்ரவேல் தேசத்தின் பெயரை பலஸ்தீன் என்று ரோமர்கள் பெயர் En வைத்தார்கள். 135 après Jésus-Christ, ils ont dit nous allons changer le nom d'Israël en Palestine. இப்ப இருக்கிற கேள்வி என்ன? அப்ப தாவீதின் காலத்திலேயும் இருந்தார்கள் தானே? Mais ils étaient aussi à l'époque de David. 12 ஜாதிகளுக்குள்ள இருந்தார்கள் தானே? Ils étaient dans les 12 tribus d'Israël. நோ, அவர்கள் இருக்கவில்லை. Non, ils n'étaient pas. அப்ப கோலியாத் யாரு? Qui était Goliath? அவன் காத் ஊரான். காத்திலே பிறந்த ஊர், காத்திலே இருந்த ஒரு கோலியாத். C'était un homme de Goliath, était de Our. அவன் பெலிஸ்தியன். C'était un Philistin. பெலிஸ்தியன் வேறு, பாலஸ்தீனன் வேறு. Les Philistins, c'est une chose, les Palestiniens, c'est autre Understand chose. clearly, Philistine is different, Palestinian is different. Les Philistins sont différents des Palestiniens. பெலிஸ்தியன் வந்து விக்கிர ஆராதனை செய்கிறவன். Les Philistins sont des idolâtres. அவன் எமோரியன், அவன் எபூசியனை போல ஒரு ஜாதியான், காத்தூரார்கள். Tout comme les Amoréens et les Jébusiens, c'est quelqu'un de l'époque du pays de காசா Gath. பகுதிகளிலும் இருந்தார்கள். தெற்கு இஸ்ரவேலிலே குடியேறிய அராபியர்கள். Ils vivaient aussi dans les régions de Gath, ils vivaient ainsi en peuple. அராபியர்கள் என்று பின்புதான் அவளுக்கு பெயர் வந்தது. Et ils s'appelaient, après ils ont été appelés முன்பு Arabes. அவர்கள் பெலிஸ்திய விக்கிரகம் வணங்குகிறவர்கள். Avant c'était des idolâtres, ils adoraient des idoles. எலிகளை வணங்கினார்கள், பூனைகளை வணங்கினார்கள், அஸ்தரோத்தை வணங்கினார்கள். Ils adoraient les Astartés, les souris, les chats. பாகாலை மற்ற ஜாதிகளிடமிருந்து கொஞ்சமாய் வணங்கினார்கள். Ils ont aussi adoré des statues de Baal. தங்களுடைய சொந்த தெய்வங்களை அவர்கள் வைத்து வணங்கின விக்கிராராதனைக்காரர்கள் பெலிஸ்தியர்கள். Les Philistins sont des idolâtres qui avaient leur propre dieu. சிம்சோன் காலத்தில் இருந்தவன் பெலிஸ்தியன். Ceux qui étaient à l'époque de Samson, c'était des Philistins. தாவீதின் காலத்தில் இருந்தவன் பெலிஸ்தியன். Ceux qui étaient à l'époque de David, c'était des Philistins. சவுலை கொலை செய்ய வந்தவன் பெலிஸ்தியன். Celui qui a voulu tuer Saül, c'était un Philistin. அவர்கள் பெலிஸ்தியர்கள். Ce sont des Philistins. பெலிஸ்தியர்கள் வேறு, பாலஸ்தீனர்கள் வேறு. Les Philistins sont différents des Palestiniens. இது ஒரு ரோம பெயர். Ça, c'est un nom romain. ஒரு லத்தீன் கிரேக்க பெயர் தான் பாலஸ்தீனியா, அது முஸ்லிம் பெயர் அல்ல. Et palestinien, c'est un mot latino-grec. இன்னைக்கு போய் ரோட்ல எல்லாம் ப்ரோட்டெஸ்ட் பண்றாங்க, ஃப்ரீ பாலஸ்டைன், ஃப்ரீ பாலஸ்டைன். பாலஸ்தீன் எங்க இருக்கு தெரியாது. Aujourd'hui, il y a beaucoup de gens qui protestent à l'extérieur. Ils savent pas où est la Palestine. ஐயா, அந்த இஸ்ரவேல் மேப் இருக்கு, அன்னைக்கு சொன்னோமே பைபிள்ல ஜியோகிராஃபி இருக்கு என்று. On a dit qu'il y avait de la géographie dans la Bible. Can we put a Israel map, darling? Est-ce que vous pouvez mettre la carte d'Israël? இஸ்ரவேல் மேப் ஒன்றை டவுன்லோட் பண்ணி போட முடியுமா? ஓகே, வெரி குட், வெரி பியூட்டிஃபுல். இது சாமுவேல் பிரயாணம் பண்ணின ஒரு இடம். Ça c'est le circuit que Samuel a பைபிளிலே fait. ஜியோகிராஃபி இல்லாமல், புவியியல் இல்லாமல் பைபிள் எழுதப்படவில்லை. La Bible n'a pas été écrite sans géographie. அதிலே பாருங்கள், தான் என்று ஒரு பகுதி வடக்கிலே இருக்கிறது. Là vous voyez dans le nord, il y a une ville qui s'appelle Dan. இன்றைக்கு அது நார்தர்ன் இஸ்ரேல், வடக்கு C'est இஸ்ரவேல். le nord d'Israël. Thank you ஐயா. கர்சர்ல காட்டுறாங்க பாருங்க, டான். C'est Dan, la ville de Dan. இப்ப சாமுவேல் எங்க அறியப்பட்டான்? தான் முதல் பெயர்சேபா. பெயர்சேபா இன்னும் கீழே போகணும். Regardez, Samuel, il a été appelé de Dan jusqu'à Beersheba, qui est dans le sud. Can you மேல தூக்கலாமா மேப்ப கொஞ்சம்? அந்த ஹெப்ரோனுக்கும் இன்னும் கீழே இருக்கிறது பெயர்சேபா. Beersheba se trouve encore plus au sud que de Hébron. தான் முதல் பெயர்சேபா வரையும் தீர்க்கதரிசியாக சாமுவேல் அறியப்பட்டிருந்தான் என்றால் இதுதான் தான். Il était connu que Samuel était connu de Dan jusqu'à Beersheba.
இந்த ஹெப்ரோன் கீழே இருக்கிறது. ஹெப்ரோன் இன்னொரு மேப் இருந்தா காட்டுங்க. அதுக்கு கீழே இருக்கு பேர்ஷேபா. Beersheba, c'est encore en dessous d'Hébron. இந்த இடது பக்கம் பாருங்கள், காத் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. Regardez, à gauche, il y a la ville de Gath. காத்திலே தான் கோலியாத் இருந்தவர். Et Goliath vivait à Gath. அதுக்கு கீழே பாருங்கள், காசா என்ற ஒரு பகுதி இருக்கிறது. Regardez, encore à gauche, il y a la ville de Gaza. இந்த காசாவிலே தான் சிம்சோன் போய் பாவத்திலே விழுந்தவர். Et c'est à Gaza que Samson est parti tomber dans le péché. ஆகவே இந்த இதிலே ஒரு அறியாத ஒரு விஷயத்தை சொல்லுகிறோம். மேலே பாருங்கள், தானுக்கு கீழே Regardez, en dessous de Dan, ஹாசோர் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. il y a la ville de Hazor. இந்த ஹாசோர் அருகே இயேசுவுக்கு சம்பந்தமான ஒரு காரியம் நடந்தது. À côté de Hazor, il y a quelque chose qui s'est passé en rapport avec Jésus. அறியாதது ஒன்றை சொல்லுகிறோம். ஹாசோரிலே டெல்பானியாஸ் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. டெல்பானியாஸ். Dans la ville de Hazor, il y a une partie qui s'appelle Telbania. ஐயா, can you show that ஹாசோர் கர்சர் பண்ணி காட்ட முடியுமா? ஹாசோர் Est-ce que vous pouvez zoomer sur Hazor? தானுக்கும் தீருக்கும் கீழே கப்பர்நாவுமுக்கு மேலே இருக்கிறது பாருங்கள். Juste au-dessus de Capernaum. Can you கர்சர் காட்ட முடியுமா? ஹாசோர். ஹாசோரிலே டெல்பானியாஸ் என்கிற ஒரு பகுதி இருக்கிறது. Dans Hazor, il y a une partie qui s'appelle Telbania. பிரதர் ரஞ்சன் சிஸ்டர், நீங்க இஸ்ரேலுக்கு ஜனங்களை கொண்டு போவதாக அறிவித்தார். பெரிய காரியம் அது. இட்ஸ் வண்டர்ஃபுல் திங் யூ ஆர் டூயிங் சிஸ்டர். சிஸ்டர் ஒரு முறை எழும்பலாமா? C'est une très belle chose que la sœur elle emmène en இந்தியால Israël. இருந்து இவ்வளவு தங்கத்தையும் போட்டு வந்தீங்களா அம்மா? Est-ce que vous êtes Thank venu you de அம்மா. இல்லைங்க l'Inde அம்மா, தங்கத்தை avec autant de காட்டலாம். bijoux? தங்கத்தை காட்ட தான் எழுப்ப சொன்னம்மா. C'est pour montrer de... ஏன்னா அம்மா அடிக்கடி கபட்ல இருக்கு தங்கம், பேங்க்ல இருக்கு. நாங்க இவங்க அப்படியே இந்தியால இருந்து போட்டுட்டே வந்துருக்குறாங்க. Elle a apporté de l'or du coffre de l'Inde. அப்ப இந்த ஹாசோர் பகுதியிலே டெல்பானியாஸ் என்கிற பகுதி இருக்கிறது. Dans Hazor, il y a la partie qui s'appelle Telbania. இந்த டெல்பானியாஸின் பழைய பெயர் நரகத்தின் வாசல். Et le nom de Telbania, c'est la porte de l'enfer. எழுதிக் கொள்ளுங்கள், நரகத்தின் வாசல். C'est la porte de l'enfer. சிலருக்கு கவலையே இல்லை, தங்கனா லொக்கர்ல இருக்கு. Certains, ils ne s'en inquiètent pas. பேங்க் உடைச்சாதான் தங்கம் வெளியே போகும். Certains, ils disent, et si on ouvre mon sac, il y aura l'or qui va சிலருக்கு partir. இங்க வசனம் காதுல கேக்குதொழிய இருதயமெல்லாம் வீட்டு தான் நிக்குது. Certains, ils entendent la parole dans l'oreille, mais leur cœur est à la maison. 5000 யூரோ, 5000 euros, 3000 யூரோ, 3000 euros, சரி ஒரு 300 யூரோ ou 300 euros, விட்டுட்டு வந்துட்டோமே. mais on l'a laissé. கஷ்டப்பட்ட பணம் அல்லவா? Mais ça, c'est vraiment, on l'a So, gagné இந்த difficilement. நரகத்தின் வாசலுடைய அடுத்த பேர் டெல்பானியாஸ். Donc, Banias, c'est le porte de l'enfer. இந்த டெல்பானியாஸின் மறுபெயர் நரகத்தின் வாசல். Son nom, c'est le porte de l'enfer. இந்த டெல்பானியாஸ் அருகே வைத்துதான் ஆண்டவர் பேதுருவுக்கு சொல்லுகிறார். Et c'est de Telbanias que Dieu dit à Pierre, பேதுருவே, Pierre, இந்த நரகத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. que les portes de l'enfer ne prévaudront pas sur toi. இன்னைக்கு சில கத்தோலிக்கத்தில் இன்னும் இருப்பவர்கள் இருந்தால் உங்களுக்கு கோபம் வரலாம் சொல்லும் பொழுது, ஆனால் தெளிவை விளங்கிக் கொள்வது நல்லது. Peut-être que s'il y a des catholiques, vous allez vous fâcher, mais il est bon que vous sachiez la vérité. எல்லாரும் சொல்லும் பேதுரு தான் நரகத்தின் திறவுகோலை வைத்துக் கொண்டிருக்கிறார். Beaucoup disent que c'est Pierre qui avait les clés de l'enfer. அப்படி சிலதை நமக்கு பிழையாக படிப்பித்து Et on a தந்திருக்கிறார். été enseigné d'une mauvaise manière. பேதுருவுடைய கையிலே ஒரு கீ இருக்கும். Souvent, Pierre, on voit dans les mains avec une clé. அவர்கிட்ட எந்த கீயும் இல்லை. Il n'a aucune clé dans ses mains. அவர் ஒரு அப்போஸ்தலன், இயேசுவின் C'est வேலைக்காரர். juste un apôtre, un serviteur de Dieu. நரகத்தின் வாசலில் இருந்து காப்பாற்ற ஒரே ஒருவரால் தான் முடியும், ஆண்டவராகிய Il n'y a இயேசுவினால். qu'une seule personne qui peut vous sauver des portes de l'enfer, c'est le Seigneur Jésus-Christ. பேதுருவுக்கு முடியாது, அந்தோனியாருக்கு முடியாது, எங்களாலேயும் முடியாது. Pierre ne peut pas, Antoine ne peut pas, donc nous ne pouvons pas. ஆண்டவர் சொன்னது டெல்பானியா சரியே இருந்து இந்த நரகத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டாது பேதுருவே. C'est ce que le Seigneur a dit, le Telbania, les portes de l'enfer ne te surmonteront pas. நாங்க பேதுருவ பாப்புவா பெரியப்பரே எனக்காய் வேண்டுங்கள் எங்க வேண்டுவார்? அவர் தானே மேல Nous, on போயிருக்கிறார். dit au Saint-Pierre, priez pour nous, mais il est déjà சின்னப்பரே, parti. பெரியப்பரே, Et les petits pères, grand-père Saint-Pierre, பூசப்பரே, ஒரு அப்பரும் வர மாட்டாங்க, இருக்கிற அப்பரே போயிடுறாங்க. aucun père ne viendra pas. ஏசு அப்பர் மட்டும்தான் கேட்பார் Il n'y a que சொல்லுவாங்க. le Père Jésus qui sera là. கோபம் வரலாம், உண்மை உண்டு என்று இருக்கிறது தானே, சரித்திரம் என்று ஒன்று Même இருக்கிறது. si on se fâche, mais il y a une histoire qui est là, une vérité. சரித்திரத்தை தெரியாமல், சரித்திரம் வேதத்தில் இருக்கிறது ஜியோகிராஃபி போல. Donc l'histoire est comparable à la géographie. அவன் இந்த ஹாசோருக்கும் தான் அருகே தான் டெல்பானியாஸ் இருக்கிறது, அதை விளங்கிக் Et கொள்ளுவோம். vous voyez que Hazor était proche de Telbania. ஏன் அதை நரகத்தின் வாசல் என்றார்கள் என்றால், ஒரு பெரிய குகை இருக்கிறது டெல்பானியாஸ் அருகே. Pourquoi on dit c'est les portes de l'enfer? Parce qu'il y a une grotte là-bas. அங்கே போய் ஆடு மாடுகளை தள்ளுவது
மட்டுமல்ல மனிதர்களையும் பலி கொடுத்தார்கள். Et c'est à cet endroit, non seulement on jetait les troupeaux, mais on faisait sacrifice des humains. 30 அடி மேலே இருந்து சரீரம் வந்து கீழே கல்லிலே விழும். De 30 mètres, on jetait les corps de là-bas. அந்த குகையில் இருந்து ரத்தம் வெளிவரும். Et on voyait que le sang s'écoulait de la அப்பொழுது caverne. எல்லாரும் ஆரவாரம் Et பண்ணுவார்கள். à ce moment-là, tous les அந்த instruments இடத்தின் jouaient. பேரே நரகத்தின் வாசல். À cet endroit, on les appelait les portes de இயேசு l'enfer. சொன்னது போல இயேசுவின் மரணத்தின் பின்பு உயிரோடு எழுந்த பின்பதாக Donc, comme Jésus l'a dit, après sa résurrection, பேதுரு டெல்பானியாசுக்கு செல்லுகிறான். Pierre ça va vers Telbania. இந்த ஹாசோர் தான் அருகே பிரயாணம் பண்ணுகிறான். Il va vers Azor, vers direction de Dan. 3 முறை பேதுருவை கொல்ல வருகிறார்கள் ஆசோர் ஜனங்கள். 3 fois, Pierre avait failli être tué par les gens de Azor. அவன் காப்பாற்றப்படுகிறான். Il a été sauvé. அதே நரகத்தின் வாசலுக்கு மேலே கொண்டு போய் பேதுருவை தள்ள பார்த்த சரித்திரம் இருக்கிறது. Il y a le même histoire qui disait Pierre a été emmené pour être jeté de là. கொண்டு போனவர்கள் குழியிலே விழுந்தார்களே ஒழிய Ceux qui l'ont emmené, eux, ils sont tombés dans la fosse. பேதுருவை தள்ள முடியவில்லை. Pierre n'a pas pu être jeté இந்த dedans. நரகத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ள மாட்டாது பேதுருவே. Pierre, les portes de l'enfer ne prévaudront pas sur toi. இன்றைக்கு டெல்லாசோரிலே பெரிய தேவாலயம் இருக்கிறது. À Tel Azor, maintenant, il y a un grand temple. இதன் மேலே உன் ஆலயத்தை கட்டுவேன். Et là-dessus, je bâtirai ton église. அந்த ஆலயத்தின் பேர் சென்ட் பீட்டர்ஸ். Et cette église s'appelle l'église de Saint-Pierre. சரித்திரத்தை தெரியாமல் போய் வணக்கம் செய்யக்கூடாது. Donc, il ne faut pas aller adorer sans connaître l'histoire. பேதுரு அப்பர் நல்லா ஊழியம் செய்தார், பெரியப்பரானார், போய் சேர்ந்து விட்டார். Saint-Pierre, il a bien fait le ministère, il est décédé, il est parti. சித்தப்பா பெரியப்பா எல்லாம் நமக்காக வேண்ட முடியாது. Et nous, les petits pierres, les grands pierres, ils ne peuvent pas. இயேசு சுவாமி மட்டுமே எங்கள் ஜெபத்துக்கு பதில் Il n'y a தரக்கூடியவர். que seul Jésus-Christ qui peut nous répondre. சோ நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நாம் விழாமல் நிக்கிறோமா? மூன்றாவது, Nous devons nous sonder. Est-ce que nous nous tenons fermement ஆண்டவர் debout? சொன்னபடி வாழுகிறோமா? Est-ce que nous vivons comme Dieu nous l'a dit? சாட்சியை நம்மை காத்து நடக்கிறோமா? Est-ce que nous gardons notre témoignage? மூன்றாவது, நாம் விழாதபடி இருக்கிறோமா இல்லை விழுந்து போய் இருக்கிறோமா? Est-ce que nous nous sommes gardés debout ou est-ce que nous இன்னைக்கு avons chuté? அநேகர் நாம் விழக்காரணம் என்ன? Quelle est la raison pour laquelle beaucoup d'entre nous nous chutons? அநேகர் நம்ம அறிந்தோ அறியாமலோ செய்கிற ஒரு பாவம் உண்டு அருமையானவர்களே. Il y a une péché que nous faisons consciemment ou inconsciemment. மற்றவர்களை நியாயம் தீர்க்கிற ஒரு Nous பாவம். jugeons les autres. We quickly try to judge others. Nous jugeons rapidement les autres. How many people are judging every day? Combien de personnes nous jugeons chaque jour? நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று ஒவ்வொரு கம்யூனியன் சர்வீஸிலும் வாசிப்பது வழக்கம். Chaque réunion de Sainte Seine, nous lisons. Si nous nous jugeons nous-mêmes, nous ne serons pas jugés. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் கம்யூனியனிலே வாசிப்பதை வாசிப்போம். எல்லாரும் வாசிப்போம். Dans 1 Corinthiens chapitre 16, verset 1, nous le 1 lisons. கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து அடிக்கடி அநேக சபைகள் வாசிப்பது உண்டு. Dans 1 Corinthiens 11, 23, on le என்ன lit pour les சொல்கிறது? Saintes நான் Seines. உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாமே தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறானோ அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனுமாயிருப்பான். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனுமாயிருப்பான். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். வசனம் தெரியாம மூளையை படிப்பிக்க இல்லை. Nous, on n'utilise pas notre cerveau sans அது connaître உங்களோட la parole. கையிலேயே இருக்கு. எந்த நாளும் நீங்க வாசித்து படிக்கலாம். Peut-être que vous le lisez souvent. பாடமாக்க தெரியாம இல்லை.
C'est pas parce que nous ne savons pas apprendre par cœur. அது உங்களோட கையில இருக்கிற வேதம். Cette parole est dans அத vos mains. வாசிக்க இன்னைக்கு சோம்பலா இருக்கு. Et aujourd'hui, on est paresseux pour le அந்த lire. வசனத்தை மூளையில ஏத்த விருப்பம் இல்லாம இருக்கு. On n'a pas envie de mettre ce verset dans notre cerveau. அப்படியானால் எப்படி மற்றவைகளை கற்றுக்கொள்வது? Donc comment nous allons enseigner les autres? முழு இருதயத்தோடு உம்மை ஆராதிப்பேன்னா முழு இருதயம் இருக்கணும் பைபிள் வாசிக்க. Si vous dites je lis de tout mon cœur, je t'adore. முழு Votre cœur y மனதோடு உம்மை நேசிக்கிறேன்னா நேசிக்கணும். You love the Bible. est. Si vous dites que je t'aime de tout mon cœur, est-ce que vous l'aimez cette parole de votre cœur? எல்லாம் அறிந்துதான் மற்றதை பேச பழக வேண்டும். Nous devons connaître toutes choses et parler நம்மை après. நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். Si nous nous éprouvons nous-mêmes, nous ne serons pas jugés. நாங்கள் நியாயம் தீர்க்கப்பட காரணம் மற்றவனை நியாயம் தீர்க்க வழிகிடுகிறோம் உடனே. Pourquoi nous sommes jugés? Parce que nous sommes prêts à juger notre prochain. ஒருவனை திருத்தத்தான் வேண்டும். Quelquefois, il faut corriger. ஒருவனை சரி செய்யத்தான் Il வேண்டும். faut vraiment corriger quelqu'un. நேற்று தாடிய செய்தியிலே கேட்டோமே, கந்தாயை கேட்கிறான், ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் நான் எப்படி அறிவேன்? Regardez, hier nous avons entendu de la mère, le pâtre de Candace, il disait, si quelqu'un me dit சொல்லி pas comment je கொடுப்பது vais நியாயம் savoir. தீர்ப்பதல்ல. Mais dire, c'est pas juger. தம்பி இந்த வழியில நடக்காத, Mon frère ne marche pas sur ce chemin. அப்புராசா இதை செய்யாத. Il ne fait pas ceci. ஓ யூ ஆர் ஜட்ஜிங் மீ. Oh, tu me juges. அது ஜட்ஜ் இல்ல, அது அட்வைஸ். Non, c'est pas un juger, c'est அது ஆலோசனை. C'est un conseil. ஆலோசனை இல்லாத இடத்திலே இடறி விழுவார்கள். Là où il n'y a pas le conseil, il y a la chute. அநேகர் இடறுவதற்கு காரணம் என்ன? ஆலோசனைகள் கேட்க விருப்பமில்லை என்கிறார்கள். Pourquoi certains chutent? Parce qu'ils ne demandent, n'écoutent pas les நீங்க conseils. பாருங்க, மூப்பர்ல இருந்து எல்லா வசனம் கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாத வசனங்களா? Est-ce que vous ne connaissez pas suffisamment les versets? பாஸ்டர் பாப்பார், Le pasteur va regarder. கேட்பார், எங்கடா அங்கங்க ஓடி திரியுறீங்க? Pourquoi vous courez partout? அம்மாவை இங்கே தான் நீங்க சாஃப்டா காண்றீங்க, நாங்கெல்லாம் ஒரு நாளும் திட்டு வாங்கிட்டே இருப்போம் நடக்கும் பொழுதெல்லாம். Mais nous faisons gronder tous les jours. அவன் கேமராக்காரன் ஒரு அடி வைக்க அம்மா இங்க கண்ணமுறை, அப்பதான் கேமராக்காரன் ஓடி வருவான். Et on va fermer les yeux, c'est là où le caméraman arrive. ஒரு வேலைக்கு போக முடியாது, ஒரு நாளும் திட்டு ஒழுங்கா வசனம் கேளுங்க இருந்து. Écoutez bien les versets. சிலருக்கு வசனம் கேட்க விருப்பமே இல்லை, ஆலோசனை கேட்க விருப்பமே இல்லை, ஓடணும் பொய்க்கு இல்லாத ஒரு பெட்டியை தூக்கிட்டு வரணும். Certains ils n'ont pas envie de écouter la parole, mais ils courent. வெறும் பெட்டியை தூக்கி நான் பாத்துருவாண்டே எதையாவது ஒரு சப்பாத்தியாவது போட்டு தூக்கிட்டு வர்றது. Maintenant, comme ils ne savent pas quoi porter, ils mettent quelque chose à l'intérieur pour porter. ஆலோசனை கேட்க விருப்பம் இல்லை. Ils n'ont pas envie d'écouter les conseils. கேட்ட ஆலோசனைப்படி வாழ விருப்பம் இல்லை. Ils n'ont pas envie de vivre selon les conseils அப்படியானால் entendus. தேவனை எப்படி பிரியப்படுத்த போகிறோம்? Mais comment nous allons faire plaisir à Dieu? How are we going to please God? Comment nous allons faire plaisir à Dieu? Knowing the word is not important. Are we living accordingly? That is what is important. Mais ce n'est pas seulement selon la parole, mais il faut s'accorder et vivre selon cette parole. So மற்றவர்களை நியாயம் தீர்க்கிறது எங்களை நியாயம் தீர்க்க பார்க்கும். Donc ce que nous jugeons les autres, ce jugement va se tourner contre nous-mêmes. மற்றவனை திருத்துவது நியாயம் தீர்ப்பதல்ல. Ce n'est pas corriger les prochains, c'est pas juger. மற்றவன் திருத்தத்தானே பட வேண்டும். Les autres ont besoin ஆனா aussi சிலரை d'être corrigés. பாருங்கள், நான் பொய் சொல்லுவேன். Moi, je mentirai. ஒருவன் பொய் சொல்லிட்டு அவனை உலகத்துக்கே நாரடித்துருவான். Si quelqu'un a menti, on va faire la publicité à tout le நாங்க monde. என்ன பொய் சொன்னதே இல்லையா? Est-ce que nous n'avons jamais menti? பரத்துல இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறோமா? Est-ce que nous sommes descendus du ciel? Don't try quickly to judge others. Ne nous précipitez pas pour juger les நம்மை prochains. நாம் நியாயம் தீர்க்க வேண்டும். Nous devons nous juger. நான் கடவுளோடு இருக்கிறேனா? Est-ce que nous sommes ainsi? நான் அவர் சொன்னபடி செய்றேனா? Est-ce que je fais comme on me l'a demandé? நான் முதல்ல குற்றவாளி இல்லாம இருக்கிறேனா? Est-ce que moi je suis non coupable? பிறகு நான் மற்றவனை குற்றப்படுத்தேன். Comment je peux juger mon prochain? எல்லாரும் சொன்ன, ஆண்டவரே இவள் விபச்சாரி, என்ன செய்யட்டும்? Certains ont dit elle est adultère, qu'est-ce qu'on peut உங்களில் faire? யாருக்கு குற்றம் இல்லையோ நீ கள்ள முதல்ல வீசி காட்டு. Mais si vous n'avez pas de ஒருவன் comment கூட vous pouvez accuser? வீசவில்லை. Aucun n'a bougé. ஒருவன் கூட வீசவில்லை. Aucun n'a jeté le caillou. அத்தனை பேரும் பிழை செய்து ஓடிவிட்டார்கள். Tous ils sont partis. சில நேரம் நீங்க மன்னிப்பு கொடுப்பீங்க. Parfois vous allez pardonner. மன்னிப்பு கொடுக்கும் பொழுது சிலர் வந்து சொல்லுவாங்க, நீங்க ஏன் மன்னிக்கிறீங்க? On demande pourquoi vous avez pardonné. இவங்க இப்படி செய்தாங்க தானே. Mais ils vous ont fait telle நாம என்ன chose. பிறந்ததுல இருந்து பாவமே செய்யலையா? நம்ம யாரும் மன்னிக்கவில்லையா? Mais on dit est-ce que nous n'avons pas péché? Est-ce que nous avons நம் jamais பரமன் péché? இயேசு நம்மை மன்னித்தாரே. Notre Père céleste nous a pardonné. பிறனை மன்னியாதிருக்க நாங்கள் யார்? Qui sommes-nous pour ne pas pardonner notre prochain? நம்மை நாமே நிதானித்து அறிய Nous வேண்டும். devons nous sonder nous-mêmes. நாம் செய்வது
மீண்டும் நமக்கு வரும் என்பதை மறந்து விடுகிறோம். Nous oublions que ce que nous avons fait va revenir vers nous. நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் என்ன பேசுகிறோம். Nous devons faire attention aux paroles que nous prononçons. நாம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் என்ன செய்கிறோம். Nous devons faire attention à ce que nous prononçons. It will come back. Parce que ça reviendra. கர்த்தர் ரெண்டையும் நன்மையையும் தீமையையும் வேதத்திலே சொல்லி இருக்கிறார். Le Seigneur a parlé du bien et du mal dans la Bible. அவர் என் தெய்வம் நல்லதை மட்டும் சொல்லட்டுமே. Il est Dieu, donc ils disent que les bonnes choses. ஏன் இரண்டையும் ஒன்றிலே சொல்லுகிறார் பாருங்கள். Regardez pourquoi il a mis les deux en பாருங்கள், même ஒரே temps. அதிகாரத்திலே நன்மையையும் சாபத்தையும் சொல்லுகிறார். Dans le même verset, il a mis le bien et le mal, la malédiction, வாசிப்போமா? la உபாகமம் bénédiction. 28 அதிகாரம் 2 வசனம். Dans Deutéronome 28. உபாகமம் 28:2 என்ன சொல்லுகிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வெரி குட். உன்மேல் வந்து உனக்கு செவி பலிக்கும். கொடுக்கும் பொழுதே இந்த சொல்லப்பட போற ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு வரும். Les bénédictions viendront quand tu donneras tu écouteras la voix de l'Éternel. இது இப்ப சென்னையா இருக்குன்னு 1000 பேரும் அல்லேலூயான்னு இருப்பாங்க. Là, si c'est une bénédiction, 1000 vont dire ஆனா Alléluia. அடுத்த வசனம் சொன்னா எல்லாரும் கீழே முக்காடையும் தலையை மூடி கண்ணையை மூடி கீழே குனிஞ்சிருவோம். Pour le verset d'après, tous ils vont fermer les yeux et ils vont se pencher la tête, courber la tête. அதே அதிகாரத்திலே Et dans le même verset, 15 வசனம் பாருங்க. regardez verset 15. ஏன் ஆசீர்வாதத்தோடு வைத்திருக்கலாமே. Et pourquoi il aurait pu s'arrêter aux bénédictions? தேவன் நம்மை நிதானித்து அறிய தந்த வார்த்தைகள். Dieu nous a demandé de nous éprouver, de நீ nous என் sonder. வார்த்தைகளுக்கு செவி கொடுத்தால் சொல்லப்படுகிற இத்தனை ஆசீர்வாதங்களும் உன்னை சேரும். Si tu entends ma voix et toutes ces bénédictions viendront vers toi. அதே 28 அதிகாரம் பாகமம் Dans le même verset, chapitre 28 de 15 Deutéronome. வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. Regardez ce que dit le verset 15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கொடாதே போவாய். ஓடாதே போனால் 2 வசனம் கொடுத்தா ஆசீர்வதிப்பேன். Le verset 2, si tu entends, je te bénirai. 15 வசனம் செவி கொடாதே போனால் Le deuxième verset, il dit, si tu n'écoutes pas, இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அல்லேலூயா. Alléluia. என்ன ஆண்டவரே, Qu'est-ce que Seigneur? ஆசீர்வதிப்பேன்றீர். Tu dis que tu béniras. பிறவே இந்த சாபம் Mais pourquoi les malédictions? நம்மை நாமே நிதானித்தறிய. Nous devons nous éprouver nous-mêmes. நேற்று கேட்டோமே, மூளையை சரியா வைத்துக் கொள்ளணும், Hier, nous avons entendu, nous devons garder notre இருதயத்தை cerveau. சரியா வைக்கணும், Nous devons garder notre cœur. வாயை சரியா Nous devons வைக்கணும், garder bien notre bouche. கண்ணை சரியா Nous devons வைக்கணும். bien diriger nos yeux. நம்மை நாம் நிதானித்தறிய Nous வேண்டும். devons nous éprouver nous-mêmes. சொன்னபடி செய்தால் ஆசீர்வாதம். Si on fait comme il a été dit, அவர் c'est une நீதியுள்ள bénédiction. தெய்வம் அல்லவா, நீதியுள்ளவர் அல்லவா. C'est un Dieu de justice, n'est-ce pas? சொன்னபடி செய்யாட்டி நான் உன்னை சபிச்சிருவேன்றார். Si il dit, si tu ne obéis pas, je te maudirai. அதான் ஆரம்பத்திலே சொன்னோம், நம்மை நிதானித்தறிய அவர் சொன்னபடி நாம் வாழ்றோமா. C'est pour cela que je demandais, est-ce que nous obéissons à sa சர்ச்ல voix? இருக்கிறோம், Nous sommes là dans இல்ல l'église. இருதயம் எங்கே Où est இருக்கிறது? ton cœur? கடவுள் அன்புள்ளவர் என்று நினைக்கிறோம், On pense que Dieu est amour. தெரியும். On le sait. பரிசுத்தர் என்று நல்லா பாடுறோம். On chante en disant, il est saint. பரிசுத்தமா அவயவங்களை காத்துக்கொள்றோமா? Est-ce que nous gardons saintement la parole? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் Si தீர்க்கப்படுவோம். nous nous éprouvons nous-mêmes, nous ne serons pas jugés. ஒரே அதிகாரத்திலே நன்மையும் தீமையும். Dans le même verset, le bien et le mal. ஒவ்வொரு ஆசாரியனும் பூசைக்கு போகும் பொழுது ஏபோத்தை தரித்துக் கொள்ள வேண்டுமா? Chaque sacrificateur, avant d'aller faire le sacrifice, il se revêtait du repos. 12 கோத்திரத்துக்கேற்ப 12 கற்களை அவன் சாட்சியாக அணிந்து கொண்டு போக வேண்டும். Dans son vêtement, il était cousu les 12 pierres des 12 tribus d'Israël. அவனுடைய ஏபோத்தின் மேலே 2 பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எழுதிக் கொள்ளுங்கள். Il est écrit dans son éphod, il y avait 2 noms qui étaient marqués sur les épaulettes. ஊரிம் தும்மிம் என்கிற 2 பகுதிகளை ஒரு ஆசாரியன் சுமக்க வேண்டுமா? Un sacrificateur devait porter le Urim et le Turim. அது என்ன அந்த ஊரிம்? Qu'est-ce que le Urim? அது என்ன அந்த தும்மிம்? Qu'est-ce que c'est le Tumim? நீ நல்லா இரு, அல்லேலூயா. Si tu te portes bien, on dit Alléluia. நீ பெருகுவாய், கோடி கோடியாய் பெருகுவாய், இந்த சீயோனை விட்டு நான் போகவே மாட்டேன். Tu vas te multiplier, tu ne quitteras pas ici. ஆனா சீயோன் சொல்லிட்டு நீ கடவுளுக்கு செய்யாட்டி இப்படி நடந்துரும், இனி நான் சீயோனுக்கு வரவே மாட்டேன். Si Sion a dit, si tu fais pas cela, tu viendras. Ah ben je ne viendrai plus à No. Sion. Non. கண்டிப்பும் அன்பும் ஒன்றாய்
வருவது போலதான் சத்தியம். La correction et l'amour, c'est ça, un ensemble de அது vérités. ஆசாரியனுடைய வேலை, ரெண்டையும் சொல்லிக் கொடுப்பது. Le travail du sacrificateur, c'est d'enseigner les deux choses. ஆசாரியனிடம் ஊரீமும் தும்மிமும் இருக்க வேண்டும். Le sacrificateur doit avoir le Urim et le Tumim des deux côtés. ஊரீம் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, Le Urim donne la bénédiction, தும்மிம் சாபத்தை காட்டுகிறதா. le Tumim montre la malédiction. ஆசாரியனுடைய வேலை என்ன? ஆண்டவரே பரிந்து பேச வேண்டும். Le sacrificateur, son devoir, c'est d'intercéder. இந்த ஆடை கொண்டு தந்திருக்கிறாள் இந்த சகோதரன். Ce frère a apporté cet agneau. இந்த சாபத்தை எல்லாம் நீக்கும், இந்த தும்பிமை நீக்கும் ஆண்டவரே. Seigneur, enlève ce Tumim, Seigneur Jésus, toute cette malédiction. இந்த ஊரிமை பாரும் ஆண்டவரே. Seigneur, regarde ce Urim. இந்த ஆட்டை கொண்டு தந்திருக்கிறான், அவனை ஆசீர்வதியும் Seigneur, ஆண்டவரே. il a apporté cet agneau, Seigneur, bénis-le. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் காண்பிப்பதுதான் ஊரிமும் தும்மிமும். La bénédiction et la malédiction démontrent le Urim et le Tumim, c'est cela. யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம். Dans le livre des Nombres, யாத்ராகமம் 28ஆம் அதிகாரம். dans chapitre 28. Exodus chapter Exode 28. chapitre 28. 29 verse 30. 29:30 எழுதப்பட்டிருக்கிறது. Dans Exode chapitre 28 verset 29. நன்மையும் தீமையையும் ஒன்றாய் வைத்து நம்மை நிதானித்தறிய சொல்லுகிறார். Il a mis le bien et le mal et il nous demande de sonder, d'éprouver. ஆசாரிய நமக்காக ரெண்டு காரியத்துக்காய் பரிந்து பேசுகிறான். ஆண்டவரே பாவ சாபம் வேண்டாம். Le sacrificateur intercède pour deux choses, pas de péché et de malédiction. இரண்டாவது, என் ஜனங்களை ஆசீர்வதியும். Deuxièmement, bénis mon peuple. ஆண்டவராகிய இயேசு தன் இரத்தத்தை சிந்தி நமக்காக சாபமானார். Le Seigneur Jésus-Christ, il a versé son sang, il est devenu malédiction. தன் ஜீவனை தந்து நமக்கு நித்திய ஜீவனையும் Il a அருளினார். donné sa vie et il a ouvert les portes de l'éternité. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே சொன்னார், என் பிதாவே, Dans Jean 15, il a dit, Père, நான் எங்கே இருக்கிறேனோ là où je suis, இதோ இந்த ஜனங்கள் என்னை நம்புகிறார்கள் அப்பா. Seigneur, ce peuple, il croit en moi. இவர்களும் என்னோடு கூட இருக்க நான் விரும்புகிறேன் அப்பா Seigneur, je veux qu'il soit avec moi, mon Père. என்று சொல்லி ஊரிமும் தும்மிமாய் மாறினார். Il a dit ainsi, il est devenu Urim et ஒன்று Tumim. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே சொல்லுகிறது. Dans 1 Jean 1, 2, il dit ainsi. ஒன்று யோவான் 2ஆம் அதிகாரம் Dans 1 Jean 2, 1-2 வசனங்கள். dans versets 1 et 2, நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். il est en train d'intercéder pour nous. நம்முடைய இரட்சகராகிய இயேசு, ஆண்டவரே பாவம் வேண்டாம். Le Seigneur, il dit, Seigneur, pas de péché. பிதாவே என் சிலுவையை நினைத்து அவனை விடுதலை ஆக்கும். Père, souviens-toi de ma croix et délivre-les. அதான் சொன்ன, பெரியப்பருக்கு நமக்காக பரிந்து பேச முடியாது. C'est pour ça que j'ai dit que Saint Pierre ne peut pas intercéder pour nous. பேதுரு வானவருக்கு நமக்காக பரிந்து பேச முடியாது. Pierre ne peut pas intercéder pour nous. மரியாளுக்கு நமக்காக பரிந்து பேச முடியாது. Marie ne peut pas intercéder pour nous. யாராலும் பரிந்து பேச முடியாது. Nul ne peut intercéder pour nous. கிறிஸ்துவுக்கு பின் 1030 வருஷங்களுக்கு பின்பதாக 1030 ans après Jésus-Christ. வந்த அந்தோனியார் எப்படி குழந்தை இயேசுவை தூக்கி கொண்டிருக்க முடியும்? Comment Joseph il a pu porter l'enfant Jésus? 1030 வருஷம், 1000 வருஷம் பிந்தி வந்துச்சு. கையில யாரு பபான்னு கேட்டா குழந்தை இயேசுவான். இயேசுன குழந்தையாகவா இன்னைக்கு இருக்கிறார்? 1030 ans après Jésus, on voit Joseph porter dans une statue un bébé சத்தியத்தை Jésus. அல்லவா சபை சொல்லி கொடுக்க வேண்டும். L'église doit enseigner la vérité, n'est-ce pas? சத்தியத்துக்கு முன்னாடி காமன் சென்ஸ் சொல்லி கொடுக்கணும். 1000 வருஷத்துக்கு பின்னாடி வந்து குழந்தையா பிறந்து வளர்ந்து சிலுவையில தொங்கின இயேசு இன்னும் சிலுவையிலேயே தொங்கிட்டு இருக்கிறார். சர்ச்சுக்குள்ள போனா 1030 ans après il est né, Jésus il est mort et il est encore bébé, il est sur la croix encore. ஆனா பிரசங்கம் என்ன? உயிரோடு இயேசு இருந்தார், அப்பயும் தொங்கிட்டு இருக்கிறார் அங்க Et quel est சிலுவையில. l'enseignement qui est donné? Jésus qui est vivant, mais pourquoi il est encore சிலுவையை accroché வைக்க sur la வேண்டாம்னு croix? சொன்னார் அல்லவா? Il a dit qu'il était sur il était நம்முடைய le ரோமா sauveur. சொல்லுகிறது. Mais Rome dit ainsi. ரோமா இல்ல பரலோகம் போறது, இயேசு தான் பரலோகம் கொண்டு போறது. C'est pas Rome qui va nous emmener au ciel, c'est Jésus qui nous emmène au ciel. அப்ப ரோமால உண்டானா இங்கிலாந்து சொல்றபடி ஆங்கிலிக்கன் சபைப்படியா வாழணும்? Est-ce que nous devons vivre selon Rome ou selon l'Angleterre? இயேசு சொன்னபடிதான் வாழ வேண்டும். Nous devons vivre selon ce que Jésus a dit. வேதம் சொல்றபடிதான் Nous வாழணும். devons vivre selon ce que dit la வேதத்தை parole. போதிப்பதுதான் ஆலயத்தின் வேலை. Le travail de l'église c'est d'enseigner la parole de Dieu. ஊரிமும் தும்மிமையும் ஆண்டவர் காணும் பொழுது சாபத்தை நீக்குகிறார். Celui qui porte l'Urim et le Tumim, il enlève la malédiction ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். et il donne la bénédiction en retour. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, Dans Deutéronome 11:23 il est dit. உபாகமம் 11:29 Dans 11:29 il est dit. இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நம்மை நாம் நிதானித்து அறிய
விளங்கப்படுத்தி சொல்லி Il இருக்கிறார். dit encore une autre chose afin que nous connaissions qu'est-ce que c'est la bénédiction et la malédiction. அதான் கெரிசீம் என்கிற ஒரு பெயர், C'est le nom de Gérizim, ஏபால் என்கிற ஒரு பெயர். le nom d'Ébal. நான் கெரிசீம் மைண்ட்ல இருந்தது, ஏபாலை மறந்து விட்டேன். Moi, je me suis souvenu de Gérizim, mais j'ai oublié Ébal. நம்ம அப்படி எட்டி பார்த்தாங்க எழுதின பேப்பரை, Et j'ai regardé le papier. எங்க ஏபால்? Maman, elle a dit, oui, Ébal. கெரிசீம் என்கிற ஆசீர்வாதத்தை எழுதி வைத்திருக்கிறாய், Tu as écrit Gérizim, la bénédiction. எங்கே ஏபால் என்று அதிலே வைத்து கேட்டார். Elle m'a demandé où tu as écrit Ébal. அவர் தான் ஏபால் என்று எழுதினார் புக் எடுத்து. Et c'est elle qui m'a écrit sur mon cahier Ébal. சத்தியத்தை சத்தியமாய் பேசிக்கொடு. Nous parlons la vérité comme la vérité telle qu'elle est. கெரிசீம் ஆசீர்வாதம். Gérizim, c'est la bénédiction. இதோ இந்த மலையை பாருங்கள். Regardez Thank you children, wonderful team. Regardez cette montagne. இது இஸ்ரவேல். C'est d'Israël. இஸ்ரவேலில் ஒரு காலம் சீகேம் தலைநகரமாய் இருந்தது. Siem était vraiment la capitale à cette époque. ஒரு பக்கம் மலையின் பெயர் கெரிசீம், D'un côté, il y a le mont Gérizim. ஒரு பக்கம் மலையின் பெயர் ஏபால். D'un autre côté, le mont Ébal. கெரிசீம் என்றால் ஆசீர்வாதம், Gérizim, c'est bénédiction. சாபம் என்றால் ஏபால். Ébal, ça veut dire malédiction. பள்ளத்தாக்கிலே ஜனங்கள் வாழுகிறார்கள். Et les gens vivent dans la plaine. பள்ளத்தாக்கு என்றால் ரெண்டு மலைக்கு இடைப்பட்ட பகுதி. La plaine, c'est entre deux montagnes. அந்த சீகேம் ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் சாட்சியாக ஆண்டவர் வைத்தார். Et les gens, et Dieu les a mis comme bénédiction entre les deux நீங்கள் montagnes. என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்தால் கெரிசீமை பாருங்க. Si vous obéissez à ma voix, regardez Gérizim. ஆனா இந்த வார்த்தையை மறந்தீங்கடா இந்த ஏபால் உங்களுக்கு சாட்சி Mais si சொல்லும். vous oubliez ma parole, cet Ébal sera votre témoin. அப்ப நேர் வழியா நடந்து போகலாம். Donc on peut marcher tout droit. நேர் வழியாய் தேவனுடைய பாதையிலே நடக்கத்தான் இந்த கெரிஷிமையும் ஏபாலையும் நமக்கு நினைவுபடுத்தினார். Dieu nous a fait souvenir de Gérizim et d'Ébal afin que nous marchions dans la droiture. அந்த பாதை கரடுமுரடாய் இருக்கும், அந்த பள்ளத்தாக்கின் பாதை. Et dans cette chemin de fosse, il y avait des cailloux. தாவீது சொல்லுகிறான், அவனுக்கு வந்த அந்த பள்ளத்தாக்கின் பாதை என்ன? மரண பள்ளத்தாக்கு. Qu'est-ce que dit David? Il dit quand je marche dans la vallée de l'ombre de குடும்பத்திலே la mort. வருகிற கவலைகள், கண்ணீர்கள், Les pleurs, les larmes dans les familles. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வருகிற வேதனைகள், Les souffrances qui viennent dans la vie de vos enfants. சில நேரம் மரண பள்ளத்தாக்கிலே நீங்கள் நடப்பது போல நடந்து போய் கொண்டிருப்பீர்கள். Quelquefois vous marchez comme vous marchez dans la vallée de l'ombre de குடும்பத்திலே la mort. ஒருவர் செய்வது உங்கள் குடும்பத்தையே மரண பள்ளத்தாக்கிலே எடுத்துக்கொண்டு செல்லும். La chose qu'une personne a faite, elle peut vous emmener dans l'ombre de la vallée de l'ombre de la mort. ஆனால் நாம் கெரிஷிமையும் ஏபாலையும் பார்க்க வேண்டும். Mais nous devons voir Gérizim et Ébal. நாங்கள் சரியா நடக்கணுமே. Nous devons bien marcher. ஐயோ, கெரிஷிம் இருப்பது போல ஏபால் ஒரு பக்கம் இருக்கிறது. Mais comme tout comme il y a Gérizim, il y a Ébal. மற்றவனை நியாயத்திற்கு முன்பாக எங்களை நாம் நியாயம் தீர்த்துக் Avant que கொள்வோம். nous jugions notre prochain, jugeons-nous nous-mêmes. விழாதிருக்கிறவன் இன்னும் விழாதிருக்க தன்னை காத்துக்கொள்ள Celui qui கடவன். n'a pas chuté, qu'il se garde de chuter. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Celui qui est saint se sanctifie encore plus. வசனம் நம்மோடு பேசிக் La கொண்டிருக்க parole est encore en train de nous parler. நாம் செய்கிற வார்த்தைகள், பேசுகிற வார்த்தைகள், நம்முடைய பார்வைகள், நம் நடத்தைகளிலே கவனமாய் இருக்க வேண்டும். Faites attention à nos paroles, à nos pensées, à nos regards. அதை சொல்லி முடிவு செய்கிறேன். Et je vais terminer avec ஒரு cela. கதை நடந்தது. ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷன், Un homme qui s'appelait Isaac. அவனுக்கு 2 பிள்ளைகள், ஏசா, யாக்கோபு. Il avait 2 fils, Ésaü et Jacob. நாம் செய்கிறவைகள், நாம் பேசுகிறவைகள் நமக்கு வரும் என்பதை பயந்து வாழ வேண்டும். Nous devons faire attention que ce que nous disons, ce que nous faisons vont revenir உடனே vers nous. ஒரு பிள்ளை நடந்தா 10 பேருக்கு கால் போகணும். Si un enfant se conduit mal, on appelle உங்களுக்கு 10 தெரியுமா, 000 அந்த personnes. பிரதரோட மகன் இப்படி செய்துட்டான், Ah, le fils de un tel a fait cela. அந்த சிஸ்டரோட மகன் இப்படி செஞ்சிட்டான். La fille de un tel a fait ça. உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் உண்டு என்பதை மறந்து விடாதீர்கள். N'oubliez pas que vous aussi vous avez des enfants. உங்களுக்கு பெண் பிள்ளைகள் உண்டு என்பதை மறந்து N'oubliez pas விடாதீர்கள். que vous aussi vous avez une fille. சரி, உங்களுக்கு இல்லை என்றால் உங்கள் பேர குழந்தைகளிலே ஆண் பெண்கள் பிறப்பார்கள். N'oubliez pas que si vous n'avez pas d'enfants, vous aurez des petits enfants, Don't filles et try to garçons. judge other people. Ne essayez pas de juger les enfants அவன் des autres. பாவி பாவி என்று தள்ளி வைக்க நாங்கள் யார்? Qui sommes-nous pour dire qu'il est pécheur? எல்லாரும் பாவம் செய்து விழுந்து போனோம் என்று வேதம் La சொல்லுகிறது. parole dit que tous sont péchés et ont chuté. நான் என்ன உத்தமனா மற்றவனை பாவி என்று சொல்ல? நானே ஒரு பாவி. Est-ce que moi je suis juste pour dire que l'autre est pécheur? அவள் Moi-même, சொல்வது je suis போல pécheur. நான் பிரதான பாவி. Moi je suis le plus grand pécheur comme dit Paul. பாவத்தை கண்டிக்கிற, பாவத்தை பேச, பாவத்தை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு உண்டே ஒன்று. நாம் பரிசுத்தன் என்று பேச வரவில்லை. Mais nous avons le devoir de parler du péché, de corriger le péché. இந்த Mais nous devons வசனம் pas dire que என்னையும் nous நியாயம் sommes saints. தீர்க்கும். நான் பாவம் செய்யும் பொழுது Et quand nous péchons, cette parole reviendra vers nous. கேட்கிறவர்களையும் நியாயம் தீர்க்கும்.
Ce que nous écoutons, nous நான் allons பிரசங்கம் juger. பண்ணுகிறேன் என்று நான் தப்பிக்க முடியாது. C'est pas- இந்த வார்த்தைக்கு புறம்பாக நான் நடப்பேனானால் C'est pas parce que je pêche que si je vais échapper, si je marche சத்தியம் contre உங்களுக்கும் cela. ஒன்று எனக்கும் ஒன்றுதான். La vérité, elle est pour vous et pour moi. You have to be very careful in what we are speaking. Donc nous devons faire attention, nous qui ஏதோ ரெண்டு enseignons. மேடையை தந்துட்டானே நான் பரிசுத்தவான் அல்ல. C'est pas parce que j'enseigne que je suis saint. I have to be careful in every word what I utter. Je dois faire attention à chaque parole que je prononce. பயந்து பயந்து பேசுகிறோம். Nous parlons avec சும்மா crainte. கத்தி பேசுறோம்னு தைரியமா பேச இல்ல. On ne parle pas parce qu'on parle à haute voix. ஏசப்பா பேச போகிறேன் மன்னிச்சிருங்க. Seigneur Jésus, pardonne-moi parce que je vais parler. ஒப்பனே பினேகாசை அடித்தது போல எங்களை அடித்துறாதீங்க ஐயா. Seigneur, frappe pas, Seigneur, comme tu as frappé Phinéas. அனனியா சப்பிராவை அடித்தது போல எங்களை அடித்துறாதீங்க ஐயா. Seigneur, frappe pas comme tu as frappé Ananias et Saphira. அபியூ நாதாவை உம்முடைய சமூகத்தில் அடித்து கொண்டது போல எங்களை அடித்துறாதீங்க ஐயா. Frappe pas comme tu as frappé Nabal, Seigneur. வசனம் பேசும் பொழுது நடுக்குகிறோம், பயப்படுகிறோம். Nous tremblons, nous avons peur quand nous parlons là, enseignons la நாங்களும் parole. பாவிகள். Nous sommes pécheurs. அது நம்மேல் வந்த கடமையா இருக்கிறது பேசுவது. Le fait de parler, c'est notre devoir. உங்களை நியாயந்தீர்க்கல்ல பேசுகிறோம். Ce n'est pas pour vous அது juger, எங்களுடைய வேலை. mais c'est notre travail. அதுக்கு நாம் எங்களையும் திருத்திக் கொள்ளுகிறோம், Nous nous corrigeons nous-mêmes. சீர் செய்கிறோம். Nous nous corrigeons. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். Nous devons nous juger nous-mêmes. யாக்கோபு சில காரியத்தை ஒரு மணித்தியாலத்துக்குள்ளே செய்தான். Il a fait dans 1 heure, Jacques. ஜஸ்ட் 1 hour தான் இந்த Jacob. இன்சிடென்ட். Il a fait ça en 1 நாட் heure. ஈவன் 1 hour, ஒரு half an hour நடந்திருக்கும். Peut-être de demi-heure. நல்லா கவனிங்க ப்ளீஸ். Écoutez bien. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். C'est très important. ஜஸ்ட் half an hour நடந்தத En demi-heure. அவன் வாழ்க்கை முழுக்க சுமக்க வேண்டி வந்தது. Quelque chose qu'il a fait en demi-heure, il l'a porté ஒரு toute sa குடும்பத்தை vie. பேச போறீங்கடா ஜாக்கிரதையா இருங்க. Faites attention quand vous parlez avec une famille. எல்லாரும் இடறுவோம், எல்லாரும் பிழை செய்வோம். Tous nous pouvons faire des erreurs. அது இந்த நாட்டில எல்லாம் பிள்ளைகள் பிழை செய்யறது சர்வ சாதாரணமாய் மாறிவிட்டது. Maintenant, c'est devenu très simple de fauter et de faire des erreurs. நியாயத்திற்காதீங்க, குற்றப்படுத்தி தள்ளி வச்சிராதீங்க. Ne jugez pas, ne mettez pas de côté. நாங்கள் அதே தவறை ஒரு நாள் செய்தால் என்ன ஆகும்? Si nous refaisons ce même péché, qu'est-ce que ça sera? நேற்று பாஸ்டர் செய்த ஒரு காரியத்தை பார்த்து கொண்டே இருந்தேன். J'ai regardé quelque chose que pasteur நீங்க a fait. அவதானித்தீங்க இல்லையோ, எங்கட கண் முதலையை விட மோசமா ஓடிட்டு இருக்கும் அங்கங்க எல்லாம். Nos yeux étaient en train de regarder முதலைக்கு 2 விழித்திரை உண்டு, மேல இருந்து கீழே, ரைட் டு லெஃப்ட். de droite à gauche, de haut en bas. ஏன்னா அது ஒரு 100 வருஷம் வாழ்ற மிருகம். Parce que c'était un animal qui vit 100 எங்களுக்கு ஒரு ans. விழித்திரை தான் உண்டு, வந்து மூடிடுது. Ça ferme d'un côté les yeux. முதலைக்கு ஹாரிசான்டல் வெர்டிகல் 2 Le இருக்கும். crocodile, lui, il voit de manière horizontale இலங்கையில et போய் சொல்லி verticale. கொடுப்பான், முதலைக்கு கீழையும் கண் இருக்கான். அப்படி எல்லாம் கண்ணெல்லாம் இல்ல. C'est pas comme les crocodiles. தண்ணிக்கு கீழே போனாலும் முதலைக்கு கண், மீனுக்கு தான் கண் தெரியுது. Et le crocodile, il voit aussi en dessous de அப்படி l'eau. Comme நம்பி le poisson. வளர்ந்துட்டான். முதலைக்கு காலத்துக்கு கீழே 2 கண் இருக்கான். Crocodile, est-ce qu'il a 2 yeux? அப்படி எல்லாம் இல்ல. Non, c'est pas comme ça. ஒரு கண் 2 விழித்திரை இருக்கும். Il a deux yeux, mais il a la capacité de voir de haut அவ்வளோ en bas. ப்ரொடெக்ஷன் கடவுள் கொடுத்திருப்பார். Il a autant de protection. அப்ப பார்த்து கொண்டே இருப்பான். அப்ப பாஸ் செய்த ஒன்றை பார்த்து கொண்டிருந்தோம். On était en train de regarder ce que le pasteur faisait. மாலை போய் அவரை அணைத்து சொன்னேன், தேங்க்யூ பாஸ்டர், Et le soir, je l'ai pris dans mes bras et j'ai dit merci, pasteur. யூ ஆர் a great man, Vous êtes un grand homme. தேங்க்யூ. Merci. அது ஒரு காலம் நீங்கள் அறிவீர்கள் எதற்கு என்று. Et ça, vous le saurez plus tard. மன்னிப்பு Le pardon. உங்களை பெரிய மனுஷனாய் மாற்றும். Le pardon va vous élever en tant que grand homme. இயேசு மன்னித்தார். Jésus a pardonné. அடிக்கிறார்கள், Il frappait. தூஷிக்கிறார்கள், Ils l'ont humilié. துப்புகிறார்கள், Ils ont craché. குட்டுகிறார்கள். Ils lui ont frappé sur la tête. என்னை ஏன் அறைந்தா என்று கேட்டார். Il a demandé pourquoi tu m'as crucifié. அந்த பரிசுத்த தெய்வம், Le Saint Dieu. நான் தவறை செய்தேனானால் அதை ஒப்புவி. Il a dit si j'ai dit quelque chose de mal, dis-le. ஏன் என்னை அடிக்கிறாய் என்று கேட்டார். Il a demandé pourquoi tu me frappes. இந்த பாவம் அறியாத தெய்வம் Ce Dieu qui n'a pas connu le péché. இவ்வளவெல்லாம் செய்து வச்சு சிலுவையில சொல்றார், பிதாவே இவர்களை மன்னி. Après avoir fait tout cela, il dit au Père, Père, pardonne-leur. யாரால் சொல்ல முடியும்? Qui peut le dire? இவர்களை மன்னியும். Pardonne-les. அறியாமல் செய்கிறார்கள். Ils ne savent pas ce qu'ils font.
காதுக்கு கேட்கிறது இவனுடைய சாபம் எங்கள் மேல் வரட்டும், Ils entendent que sa எங்கள் malédiction பிள்ளைகள் vienne மேல் sur nous. வரட்டும் என்று சாபத்தை இஸ்ரவேல் ஜனமே போட்டுக் கொள்கிறது. Le peuple dit que sa malédiction vienne sur lui. தெரிந்துதான் சொல்றாங்க, C'est eux-mêmes qui le disent. தெரிந்துதான் சொல்றாங்க. Ils le savaient, ils le disaient. ஆனா அவர் சொல்றார், Mais lui disait, அறியாம செய்றான், Seigneur, ils ne savent pas ce qu'ils disent. அறியாம Ils செஞ்சிட்டான்ப்பா, font ce qu'ils ne savent pas. ரெண்டு பேச்சை கேட்டு செஞ்சிட்டான்ப்பா, Seigneur, ils ont écouté la voix d'un autre. மன்னிச்சிருங்கப்பா. Pardonne-les, Seigneur. யாரால் முடியும்? Qui peut? என் இயேசு பரமனால் மட்டும்தான் Il முடியும். n'y a que notre Père céleste qui le peut. இந்த இயேசுவை போல் ஒரு நல்ல தெய்வம் இல்லை. Il n'y a aucune personne comme notre Père Dieu. அவருடைய சரத்தை நினைவு கூறுகிற நாங்களும் Et ஏன் எல்லாவற்றையும் சகிக்கணும்? அவருக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். nous qui portons toutes ces choses, parce que nous devons être un exemple pour lui. நீங்க மன்னிச்சிடுவீங்க. Vous allez pardonner. ஒரு 5 பேர் வருவான், 5 personnes vont venir. பாஸ்டர் நீங்க கொடுக்கிற இடம் தான் பாஸ்டர். Ça, c'est vous, pasteur, qui laissez la உங்களுக்கு place. மறந்துட்டீங்களா? Est-ce que vous avez oublié? அப்படி செஞ்சிட்டாங்களே, இப்படி செஞ்சிட்டாங்களே. Ils ont fait ça, ils ont fait ci. அவருடைய இருதயமோ தகப்பனுடைய தாயுடைய இருதயமா இருக்கும். Son cœur peut être un cœur de père et de mère. இந்த கெட்ட குமாரன் வந்த பொழுது அண்ணா அப்படிதான் நினைத்தான். Le fils prodige, il est revenu. அவன் Comment il a pensé போவானாம், le faire? விபச்சாரம் செய்வானாம், பணத்தை எல்லாம் செலவழிப்பானாம், வருவானா இவர் தூக்கி பிடித்து ஆடுவாராம். Le fils aîné, il a dépensé l'argent, il a été vers des adultères, il revient et lui donne de l'argent. அதான் தகப்பனுடைய இருதயம். C'est ça le cœur du père. மோதிரத்தையும் போட்டு Il a mis la bague, வஸ்திரத்தையும் உடுத்தி, il l'a vêtu de vêtements. டேய் இந்த மோதிரம் உனக்கு ஞாபகம் இருக்காடா? Tu te rappelles de cette bague? நீ என் வீட்டுக்குள்ள இருந்த பொழுது நான் முத்திரையாக தந்தேன். Je te l'avais donné en tant que sceau quand tu I étais dans cette forgive you maison. again. J'ai pardonné. நீ வந்துட்ட, Tu es revenu. இந்த அந்த மோதிரம். Voilà la bague. என் அன்பு மாற இல்ல. Mon amour n'a pas changé. ரட்சிப்பின் வஸ்திரம் இந்தா வச்சுக்கோ. Le vêtement du salut, tiens, இனி பாவம் செய்யாத. ne pêche plus. இனி ஆட பேச்சையும் கேட்காத, சரியான ஏபாலையும் கெர்சிமையும் பார்த்து சரியான பாதையில நட. N'écoute plus la voix des autres. Regarde les Ébal et les Gérizim et இதுக்குதான் marche ஐயா droitement. ஆத்மீக பைபிள் ஸ்டடியே செய்யற இல்ல. Mais écoute, il n'y a pas eu d'études bibliques depuis. கெர்ஷிமும் ஏபாலும் நம்மை நினைவுபடுத்தும். Souvenez-vous de Gérizim et Ébal. ஊரிமும் தும்மிமும் நினைவுபடுத்த வேண்டும். Urim et Thummim doivent vous rappeler. நான் சரியா நடக்கிறேனா? Est-ce que je marche droitement? மற்றவனை நியாயம் தீர்த்து என்ன நீதிமானாய் காட்ட முடியாது. Je ne peux pas juger mon prochain et montrer que je suis இன்னைக்கு அது juste. ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்ட். இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற ஒரு டிசார்டர். Ça, c'est vraiment un effet psychologique. பிற்காலத்தில் கொள்வோம் 3 சைக்காலஜிக்கல் டிசார்டர் இன்னைக்கு குடும்பங்களை அழிக்கிறது. Il y a 3 signes psychologiques qui détruisent les familles. Sadism. Le sadique, être sadique. Sadism is a very dangerous, toxic psychological disorder. Être sadique, c'est vraiment quelque chose de toxique. Sadism என்றால் துயரோகம் என்று எழுதிக் கொள்ளுங்கள். Sadism. Le sadisme. இரண்டாவது ஒரு சைக்காலஜிக்கல் டிசார்டர் குடும்பங்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. Et deuxième problème qui détruit les familles. Narcissism. Le narcissisme. Narcissism. Le narcissisme. Sadism, narcissism. மூன்றாவது masochism. L'autre, c'est nasalisme. Masochism. Masochism. Voilà, le masochisme. There are lots of psychological disorders: beaucoup de- schizophrenia, motivational delusion, excessive compulsive disorder, obsessive compulsive disorder, melancholic disorder என்று பல psychological disorders இருக்கிறது. Il y a beaucoup de problèmes psychologiques comme l'obsession, toutes sortes de psychologie. இன்று அநேக குடும்பங்கள், சபைகள் உலகத்தின் ஆத்மீயத்தை அளிக்கிற 3 பொல்லாத விஷ டிசார்டர், மானசீக குழப்பம் வந்திருக்கிறது. Et aujourd'hui, il y a 3 sortes de désordres qui sont dans de psychologie. Sadism. Le sadisme. மற்றவனை துக்கப்படுத்தினாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். Je vais attrister l'autre, comme ça je சும்மா serai ஒரு heureux. வார்த்தையிலையாவது அவனை மோத்த வாட வைக்கணும். Mais je dois dire une parole pour faire ஒரு fermer son visage. வார்த்தையிலையாவது எதையாவது ஒன்று Il சொல்லணும். faut que je dise quelque chose pour le piquer. ஒரு நாளுக்கு ஒருவனையாவது கவலைப்படுத்திடணும். Il faut vraiment que j'abaisse au moins Allez, une nama- fois une personne. சாடிஸ்டுக்கு மற்றவனை கவலைப்படுத்துறது ஒரு திருப்தி போல இருக்கும். Le sadiste, lui, il est content quand il பிழை attriste செய்தா quelqu'un. கண்டிக்க வேண்டும், அதுக்கு நிச்சயம். C'est sûr qu'il faut ஒரு corriger. தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாங்க, அது முக்கியம். Quand quelqu'un a une position, il faut le corriger. கண்டிப்பில்லாத இடத்திலே மனிதன் சீர்கெட்டு போய் விடுவார். Regarde, là où il n'y a pas de correction, il y a le ஆனா சில désordre. வீடுகள்ல பாருங்க, சும்மா ஒரு வார்த்தையில அதான் நேற்று அவ்வளவு கத்தின, சும்மா டைமை வேஸ்ட் பண்ண கத்தையில. Et on ne crie pas pour passer notre temps dans des familles, par exemple. நார்சிசத்தினுடைய முக்கிய குணம் என்ன? Quel est le problème de narcissisme? உடனே தவறுகளை மற்றவன் மேலே சாட்டி La விடுவது. faute qui est sur nous, on le met sur என் l'autre. பிள்ளையை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், மற்றவனை குற்றவாளி, நான் மட்டும் பெரிய நியாயாதிபதி நிரபராதி. Je n'accepte pas mes erreurs, moi je ne suis propre, je mets sur இல்ல l'autre mes péchés. வைஃபே, நீதான்ப்பா பொய் சொன்ன. Non, c'est toi qui as menti. So what? Donc quoi?
பொய் சொல்லி போட்டு கணக்கே இல்லாம இருப்பாங்க. Et certains vont mentir et ils vont நீ pas தானே calculer. அப்போ ஹஸ்பண்டே நீ தானே செய்து தாரண்ட, C'est toi qui as fait. இப்ப செய்ய முடியாது என்ன செய்வ? Maintenant, tu peux pas faire. Qu'est-ce que tu peux faire? நார்சிசிஸ்டிக் பிஹேவியர். C'est vraiment une conduite narcissique. இல்ல நீங்க இந்த வேர்டெல்லாம் சொன்னீங்களே இப்படி இப்படி செய்யறேன்டு. Mais vous avez dit qu'on peut faire ainsi. இல்ல நான் அப்படி சொல்லவே இல்ல. Mais je n'ai pas dit ainsi. பொய்ய பயப்படாம சொல்றாங்க. Certains n'ont pas crainte de mentir. இல்லாட்டி ஓ சொன்னதா இப்ப என்ன? Et si je dis pas, qu'est-ce qui peut se passer? ரிமோர்ஸ் இல்லாதது, மற்றவனை குறித்து எண்ணாத ஒரு உலகம். அவன் துக்கப்படுவானே, இந்த வார்த்தையை எதிர்பார்த்திருப்பானே, நம்ம பேசுனது அவனை கவலைப்படுத்துமே. No, they don't care. Ils s'en fichent, ils ne se préoccupent pas du It's a prochain. worse narcissistic disorder is affecting so many families and churches. Dans beaucoup de familles et d'églises, c'est des désordres narcissiques qui agissent. மூன்றாவது masochism. Troisième chose, le masochisme. தங்களையும் வேதனைப்படுத்தி மற்றவனையும் வேதனைப்படுத்தணும். Ils sont en train de se mortifier, ஒரு de சின்ன mortifier les autres. ஆர்கியூமெண்ட் இன்னைக்கோட முடிகிறது. Ce que nous avons fait, c'est terminé aujourd'hui. ஒரு கிழமைக்கு அது அப்படியே grudge கசப்ப வச்சிட்டே காட்டணும். Certains, ils gardent l'amertume pendant une semaine. சாப்பிட மாட்டாங்க, கதைக்க மாட்டாங்க, மோத தூக்கி வைப்பாங்க. அவன் நினைக்கிறாங்க அது தங்களோட குணாதிசயம், நான் அவனை திருத்த பார்க்கிறேன் நினைப்பார்கள். Ils mangent pas, ils boivent pas, ils disent moi j'essaye de le corriger par mon அது comportement. ஒரு மாச கசப்பையும் பிரச்சனையும் Et உருவாக்குறது. ça va créer encore un mois d'amertume et அந்த de ஒரு problème. மாசத்துல பிசாசு பாவிப்பான். சண்டை, ஆர்கியூமெண்ட், வெறுப்பு, முன்பு நடந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வருவான். Pendant un mois, Satan va amener des problèmes, des amertumes, des disputes. இந்த sadism, masochism, narcissism இது மூன்றிலேயும் பொதுவாக இருக்கிற ஒன்று எழுதிக்கொள்ளுங்கள். ஸ்கேப் கோட்டிங். ஸ்கேப் கோட்டிங் என்பார்கள். Dans les trois choses, il y a quelque chose qui est commun. இரண்டாவது டாவோ என்பார்கள். டாவோ, DARVO, டாவோ. Le troisième mot, c'est Davo, டார்வோ என்றால் டிஃபென்ஸ், தன்னை டிஃபெண்ட் பண்ணி கொள்வது. c'est-à-dire se différencier de soi-même. ஏ என்றால் அட்டாக், மற்றவனை தாக்குறது. Le A, c'est pour attaquer ton ஆர் prochain. வந்து எந்த ரிவர்ஸ் சைக்காலஜி, இப்படி சொன்னா அப்படி ஒன்றை போட்டு அப்படி மூடி மறைச்சிடும். Et l'autre, c'est le V, c'est vraiment pour faire la psychologie inverse. Whatever you have uttered, Ce que si se passe, ce que tu as வாயில dit, இந்த வார்த்தையை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. ce que tu as lancé dans la parole, tu peux pas le Be récupérer. careful what you are speaking Fais hereafter. attention dans les paroles que tu prononces. பார்த்ததை ரிட்டர்ன் எடுக்க Ce முடியாது. que tu as vu, tu ne peux pas le Be récupérer. careful what you have seen. Fais attention à ton regard. சிந்தித்ததை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. Ce que Be tu as- careful of what you are going to think. Ce que tu as pensé, tu ne peux pas le récupérer. Attention à ce que tu penses. அதுக்கு தான் அந்த ஒவ்வொரு அவயவத்தை நேற்று பார்த்தோம். Tout cela, ça correspond à un organe que nous avons vu இவைகளெல்லாம் hier. மனுஷனை அழிக்கிறது. Et cette parole détruit les gens. இந்த டாவோ என்கிற எஃபெக்ட் இந்த சாடிசம், மெசோயிசம், நார்சிசத்துக்குள்ளே வேலை செய்கிறது. Ce Davo, cet spectre de Davo ça agit dans le 100க்கு narcissisme. 99% சண்டை பிடிப்பாங்க. 100 pour 90%, ils vont se இன்னைக்கு அம்மா disputer. சொன்னது போல உடனே அழுது தன்னை நிரபராதியா காட்டி மற்றவன் மேல சாட்டிட்டு, அப்பா அழுது நடிச்சிட்டேன்னா எந்த கடமை முடிஞ்சு. Tout comme maman, elle a dit, ils vont pleurer, ils vont dire, ah, ben, j'ai bien fait tout et j'ai mis la faute sur நாம் l'autre. செய்த பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் Quand on a fait un péché qu'on ne se repent pas, நம்முடைய பாவம் டிபாசிட் ஆகி கொண்டே இருக்கிறது. notre péché est en train de s'accumuler. இன்னைக்கு இந்த டிக்கெட்டை கொண்டு வந்து கார்ல ஒட்டிடுவாங்க. Certains vont venir coller une étiquette. ஒரு 5 பேர் பார்த்துட்டா நமக்கு ஒரு வீராப்பு வந்துடும். Et s'il y a 5 personnes qui viennent, qui voient, on a une வந்து fierté. டிக்கெட்டை பிப்பாம் வீசுவாம். On va enlever, on va dire, on va jeter la contravention peut-être. நீங்க அதுல காசை கட்டி முடிய மட்டும் உங்களோட தண்டனை போகாது. Et tant que vous n'avez pas payé la contravention, vous l'aurez toujours. டிக்கெட் ஸ்டிக்கரை தான் பித்து Peut-être வீசலாம். que vous avez arraché la contravention, le சிஸ்டத்துல papier. ரெக்கார்ட்ல இருக்கும். Mais ça a été enregistré au trésor public. சிஸ்டத்துல 60 யூரோவா கட்டி 50 யூரோவா 100 யூரோ, இங்கிலாந்துல 60 பவுண்ட் கட்டி முடிச்ச பிறகுதான் சிஸ்டத்துல இருந்து அழியும். C'est quand vous aurez payé l'amende que ça va être détruit, ça sera enlevé நாம் du système. செய்த பாவம் அழுதும் சமாளிக்க முடியாது, சண்டை பிடிச்சும் சமாளிக்க முடியாது, மற்றவனை குறப்பேசி குற்றப்படுத்தியும் சமாளிக்க முடியாது. நாம மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு நாம் அதை விட்டு விலகினால் தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படும். Notre péché, nous ne pouvons pas le cacher par des larmes, par des paroles, mais il faut que nous nous repentions et que nous confessions nos péchés. சும்மா போயிட்டு சப்பா அவனே செஞ்சான் தானே நானே செஞ்சேன் தானே, அது அவருக்கு தேவையில்லை. On ne peut pas dire, mais lui il a fait, moi aussi j'ai fait. Non, on n'a pas besoin. நாம் மனம் திரும்புகிறோமா? Nous, est-ce que nous nous repentons? Personally, are we judging ourselves Mais est-ce que nous before nous judging jugeons? other people? Est-ce que nous nous jugeons avant de juger notre prochain? யாக்கோபு ஒரு 20-30 நிமிஷம் அட்லீஸ்ட் 10 மினிட்ஸ் போயிருக்கும். À peu près, Jacob pendant வாழ்க்கை 10 minutes. முழுவதும் சுமக்க வேண்டிய ஒரு 5 காரியம் குறுக்கி எழுதிட்டு முடிச்சிருவான். En 30 minutes, il a perdu quelque chose. தன் தகப்பனை இரவிலே
தகப்பனுடைய கண்கள் இருளடைந்து விட்டது. Les yeux de son père se sont assombris. அவனுக்கு பார்க்க முடியாது Il ne pouvait ஈசாக்குக்கு. pas voir. இருளடைந்த நேரம் அப்பாவை ஏமாற்றினான். Il a vraiment trompé son père à un moment où il ne ஏசா voyait pas. வரப்போறான், சீக்கிரமா செய்யணும். Ésaü va venir, il faut faire vite. ரெபெக்கா துடிக்கிறா, டக்கு டக்கு சீக்கிரமா வா 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 வா. La maman Rebecca, elle dit, viens vite. ஏசா வரப்போறான், ஏசா வரப்போறான். Ésaü va venir, fais vite. ஒரு 5 minutes செய்திருப்பாங்களா? En 5 minutes peut-être? or 10 minutes? En 10 minutes? half an hour? Demi-heure? 3800 வருஷம் அவனை குறித்து இதே விஷயம் பேசப்படுகிறது. 3800 ans, on est encore en train de parler de lui. You have to be careful. Nous devons faire attention. Do not judge others. Ne jugeons pas les autres. நம்மை நாமே நிதானித்திருந்தால் நாம் நியாயத்திற்கப்படுவோம். Si nous nous éprouvons nous-mêmes, nous ne serons pas jugés. இருட்டுக்குள்ளே ஏமாற்றினான் தகப்பனை. Il a trompé son père quand il ne அவனுடைய voyait கண்கள் pas. இருளடைந்ததினால் இருட்டு சூழ்ந்து கொண்டது. Parce que son père ne voyait pas, il était aveugle, il était dans le noir. 7 வருஷங்கள் ஆயிருக்கும் கழித்த பின்பதாக Et 7 années après, அதே போன்ற ஒரு இருட்டிலே இரவிலே dans le même nuit, dans les ténèbres, யாக்கோபு ஏமாற்றப்பட்டான். Jacob a été trompé aussi. லைட் எல்லாம் ஆஃப். லாபான் போய் எல்லாத்தையும் நூக்குறான். Les lumières étaient éteintes. Laban, il a été tout faire. ரூமை பார்க்கவே முடியல, இருட்டு. On ne pouvait pas voir la chambre. C'est se venge, nous aussi nous vengeons. அந்நியன் மன்னியாது இருக்கிறான், நாங்கள் மன்னியாது Le இருக்கிறோமே. païen ne pardonne pas, nous aussi nous pardonnons என்ன pas. வித்தியாசம்? Quelle est la différence? What is the use? What is the difference? Quelle est la différence? அண்ணனும் தங்கச்சியும் அதே தவறை செய்கிறார்கள், வேற காலகட்டத்திலே வேறு தேசத்திலே இருந்து கொண்டு. Le frère et la sœur font les mêmes péchés, les mêmes choses en étant dans 2 pays, dans 2 ஒருவனுடைய endroits. உதவியினால் நீ ஏமாற்றினாயே ஈசாக்கை யாக்கோபே. Toi, Jacob, tu as vraiment trompé ton père Isaac avec இன்னொரு l'aide de உதவியினால் quelqu'un. நீ ஏமாற்றப்படுகிறாய் என்று ஒரு நாள் காட்டினார் ஆண்டவர். Dieu lui a montré, toi aussi tu seras trompé un jour avec l'aide d'une autre personne. அம்மாக்கு நீ சொல்லி இருக்கலாம், அம்மா வேண்டாம், Tu aurais dû dire à ta mère, non அப்பா maman, பாவம், உனக்கு கண் தெரியாது. oh mon père il est aveugle. நீயும் ஒத்து போனாயே யாக்கோபே. Jacob, toi aussi tu t'es adapté. நீ அனுபவிக்கத்தான் வேண்டும் Il faut que tu யாக்கோபே. payes. God's word is dangerous. It's very very sharp. C'est très très dangereux. நான்காவது, யாக்கோபு ஆசைப்பட்டதினால் ஏமாற்றினான். Quatrièmement, parce qu'il a porté le désir. Il a ஈசாக்கு trompé. ஆசைப்பட்டானாம், தன் மகனுடைய கையினால் வேட்டையாடி கொண்டு வருகிற ஆகாரத்தை உண்பதற்கு ஆசைப்பட்டான். Isaac, il avait eu un désir de manger quelque chose du gibier de son fils. அவனே வயசு போனவன், ஆசைப்பட்டதுல ஏமாற்றிட்டியடா ஜேக்கப். Et Jacob, dans le désir que ton père il portait, tu l'as trompé. நீ ஆசைப்பட்டியா ராகேல்ல 4-7 வருஷம் Toi aussi, tu avais désiré Rachel pendant 5-6 ans. வைக்கிறண்டா உனக்கு ஒரு வேலை. Et toi aussi, tu auras la même chose en retour. ஆசைப்பட்டதிலேயே யாக்கோபு Dans ce ஏமாற்றப்பட்டான். que Jacob il a désiré, lui aussi. il a அவன் été லேயாளை trompé. பார்க்கிலும் ராகேலை அதிகமாய் நேசித்தான். De plus que Léa, il a aimé Rachel. ஏன் ஈசாக்குக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நினைவு கூர்ந்தார். Pourquoi? Parce que Dieu s'est souvenu de la promesse à Isaac. அந்த வார்த்தை பொக்குவா என்ன? Pourquoi cette parole? ஈசாக்கே, Isaac, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன். je suis le Dieu d'Abraham. ஜாக்கோபுக்கு காட்டினார், அவன் நான் பேசினவர் அல்லவா. Je suis que quelqu'un qui a parlé à Jacob. அவன் ஆசைப்பட்டானே, ஒரு கூலா தானே கேட்டான், என்ன எல்லாத்தையா கேட்டான். Il t'a demandé juste un plat de lentilles. நீ Est-ce qu'il a 7 demandé une வருஷம் chose? ஆசைப்பட்டதுல உனக்கு வைக்கிறேன் பாரு. Et la même chose que tu as désiré, tu vas voir ce que tu vas நீதியுள்ள recevoir. நீதிபரர் இருக்கிறதினால் ஜாக்கிரதையாய் நடக்க Faites வேண்டும். attention parce qu'il y a un Dieu de justice qui est là. ஐந்தாவது, Cinquièmement, பொய் சொன்னான். il a menti. நீ ஏசாவா? Tu es Ésaü? ம்ஹும். Oui. பாஸ்டர் சொன்னாரே, பொய் சொல்லாமலே சொல்லலாம். Pasteur, il a dit on peut mentir sans mentir. நேற்று வந்தேன், வரையிலண்டா பொய். Si t'es pas venu, tu peux pas savoir. நேற்று வந்தீர்கள் போல. ம்ம். Est-ce que vous êtes venu hier? ஓம் சொல்லலே, தானே J'ai சொன்னேன். j'ai dit ni oui ni non. அந்த இம்முமே பொய்க்கு சமானம் தான். Et aussi égal à இல்ல pour கையை péché. கட்டிட்டு சத்தம் இல்லாம இருந்துருவான். Certains இல்லன்னு சொன்னா தானே ஏசுவான், சத்தம் இல்லாம. C'est si on dit அந்த ni oui, பொய்யை ஏற்றுக்கொள்ள வைக்கிறான், en, சத்தம் en இல்லாம. acceptant le péché. வாயில தான் பொய் சொல்லணும் இல்ல, மௌனமா இருந்தே பொய்யை மறைக்கலாம். On peut aussi cacher le péché par le silence. நீதியுள்ள ஒருவர் பார்க்கிறார். Il y a un Dieu de justice qui regarde. கர்த்தருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. Les yeux de l'Éternel s'observent. அவருடைய இருதயம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. Son cœur est aussi en train de penser. அவர் நம்மை அழைத்த அழைப்பு அவருடைய நினைவிலே இருக்கிறது. Son appel est aussi dans nos Be pensées. careful, Faisons youngsters, attention. Les pasteurs, parents, les parents, mothers, fathers, les pères, les mères, pastors, evangelists. les pasteurs, les évangélistes. The word is for every one of us.
Le monde va très vite. including me. Et à l'intérieur de moi aussi. La நான் parole. இந்த வார்த்தைக்கு தவறாய் செய்தால் இந்த வார்த்தை என்னை நியாயம் தீர்க்கும். Si je fais quelque chose contre cette parole me jugera. பேசுவது இலகு, கடைபிடிப்பது கடினம். C'est très facile de parler, mais c'est très difficile d'appliquer. பரிசுத்தன் போல உங்களுக்கு காட்டலாம். Je peux me montrer நான் saint. நடக்காட்டி என்னை இந்த வார்த்தை நியாயத்துல கொண்டு வரும். Mais si je me conduis pas selon cette parole me jugera. பயப்படுகிறோம். Nous avons la crainte. ஏசப்பா வேண்டாம் ஏசப்பா. Seigneur Jésus, nous ne voulons pas. அவர் கேட்கிறார். Il demande. இந்த வார்த்தை தான் நான் விடிய 4 மணிக்கு வந்த வார்த்தைகள். Je sais- இதை முன்பு பேசியிருக்கலாம். J'aurais dû parler avant. நினைவுபடுத்து. J'aurais dû parler avant. பொய் சொன்னான். Il a menti. நீ ஏசாவா? Est-ce que tu es Ésaü? Oui. நீ ஏசாவா? Est-ce que tu es Ésaü? சைலண்டா இருந்து பார்த்திருப்பான். மனமுறுத்தி இருக்கு. Peut-être son cœur a piqué. அந்த சைலண்டும் பொய்க்கு அறிகுறிதான். Le silence aussi est une உண்மை என்ன? mensonge. Quelle est la vérité? அப்பா மன்னித்துருங்க. Père, pardonne-moi. அம்மாவோட சேர்ந்து நான் தான்ப்பா செய்துட்டேன். Moi aussi, je me suis mise avec maman He pour was te a tromper. sadist. Jacob behaved like a sadist. Mais ça, c'est vraiment le comportement d'un sadique. Jacob behaved like a narcissist. Et Jacob s'est conduit comme un narcissique. Jacob behaved like a masochist. Jacob s'est considéré comme un அவனே masochiste. சொல்றான், அப்பா இதை அறிந்தால் ஆசீர்வாதத்துக்கு பதிலாய் சாபம் என் மேல் போட்டு விடுவார் என்னும் சொல்றான். Il dit, si mon père le savait, à la place de la bénédiction, j'aurais la ஒரு malédiction. மெசோகிஸ்ட் என்றால் என்ன? மற்றவனை துன்பப்படுத்தி நாங்களும் துன்பப்படணும். Qu'est-ce qu'un messager, au lieu de, il fait mal au prochain et சில a mal à பாருங்க, lui-même. சண்டை பிடிக்காது, கரைக்காது வீட்டுல. Certains ne parlent pas, ils ne se disputent pas. ஒரு வார்த்தையா இன்னும் பேசுறேன், நான் சும்மா தானே இருக்கிறேன். Mais il dit, moi je ne நீ dis rien. சும்மா இருக்கிறதே சண்டைக்கு அறிகுறி தானப்பா. பேசுங்க. Le silence aussi, ça peut être aussi la dispute. அது மெசோகிஸ்ட் பிஹேவியர். Ça, c'est la conduite de ஒரு masochiste. கிழமை சாப்பிட மாட்டீங்க, புருஷனுக்கு எவ்வளவு கவலை இருக்கும். Je ne parle pas. Le mari, il est vraiment triste. மனைவிக்கு எவ்வளவு கவலை இருக்கும். L'épouse peut être triste. மெசோகிசம் C'est le masochisme. இன்னைக்கு அழிக்கிறது. Il le détruit. நான் பாஸ்டருக்கு விரோதமா பேசுறேன், நான் ஒண்ணுமே தலையை ஆட்ட மாட்டேன், Moi, je ne நான் சும்மா வருவேன், நான் சும்மா போவேன். மெசோகிஸ்ட். Je ne dis pas contre le It's a pasteur. psychological disorder. C'est vraiment un problème psychologique. Spiritually, Satan is trying to deceive you. Tout ça, c'est des choses c'est psychologique. ஆத்மீகமாக பிசாசு வஞ்சிக்க பார்க்கிறார். Spirituellement, Satan essaye de vous Get away tromper. you demon. போ அங்காலே சாத்தானே. Vous pouvez dire, hors de moi, Satan. தரிசனத்தோடு ஓடட்டும் கெரிசிமே பால் ரெண்டு பக்கம் நிற்க. Nous devons courir avec une vision en regardant Gérizim et ஆசீர்வதிக்கிற Ebal. நாவினால் அந்த ஆசாரியன் சபித்தால் அது துக்கம் எங்கள் மேல் வரும். Avec cette langue que le sacrificateur peut bénir s'il est ஏன் attristé. ஊரிமும் தும்மிமும் ரெண்டு தோளிலே Parce இருக்கிறது. que le Urim et le Tumim sont des deux côtés de நாம் l'épaule. செய்வதிலே ஜாக்கிரதையா இருக்க Nous வேண்டும். devons faire à ce que nous faisons. நாங்க தப்பு செய்யாதவங்களா? Est-ce que nous n'avons pas péché? யார் நீதிமான்? Qui est le juste? இயேசுவை அன்று யாருமே இல்லை. À part Jésus, personne. யாருமே இல்லை. Nul. Personne. இயேசு சொன்னார், Jésus a dit, இந்த எல்லா பாடுக்கும் நம்மை நியாயம் தீர்க்காதபடி நம்மை காக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 2-3 எழுதி முடிவு செய்வோம். ஒன்று, மன்னிக்க வேண்டும். une seule chose, il faut pécher afin de ne pas être jugé. மற்றவனை நியாயம் தீர்க்க முன்பாக நம்மை நிதானித்து அறிய வேண்டும். Avant de juger mon prochain, il faut nous éprouver. பல தலையங்கம் பேசுறான், ஒரு சின்ன ஹெடிங், நம்மை நாம் நிதானித்து அறிந்தால். Juste un seul titre, nous devons nous éprouver. நம்மை நாம் நிதானித்து அறிந்தால் devons நாம் nous- நியாயம் தீர்க்கப்படுவோம். Si nous nous éprouvons nous-mêmes, nous ne serons pas நாம் jugés. செய்வது திரும்பி வரும். Ce que nous avons fait va retourner லாபான் contre nous. பொய் சொன்னான், Abal après, je peux நீ 7 வருஷம் இரு, நான் உனக்கு தாரேன். attends, cela reviendra. என்ன பொய்யினால் தகப்பனை ஏமாற்றினானோ Tout comme lui, il a trompé son அந்த père. பொய்யினாலேயே அவன் ஏமாற்றப்பட்டான். Avec ce même mensonge, il a été குணம் trompé. பாருங்க போகையில. Regardez, son caractère n'a pas changé. இந்த அப்பர் சின்ன இந்த லாபான் செய்த பொய் குணம் மகளுக்குள்ளேயும் இருந்தது. Regardez, la caractère de mensonge suivait le இந்த fils. சிலையை தூக்கிட்டு ஓடி வந்துட்டாள். பழைய விக்கிர ஆராதனை எண்ணம் அவளுக்குள்ள வந்துச்சு. Regardez la fille de Jacob, elle a pris la statuette. ஜாக்கோப் திரும்ப elle a வருகிறான். volé. Jacob revient. நீயா சிலையை எடுத்த? Est-ce que tu as pris la statuette? Non. Elle dit ni oui ni non. அதுக்கு கீழே போய் உட்கார்ந்தும் போச்சு. சிலையை கீழே குண்டில சாரி Elle a mis la பைபிள்ல statuette. இருக்கு அந்த வசனம். Elle a mis இருக்க la வச்சு statuette. உட்கார்ந்து முடிஞ்சு. Elle a mis la statuette, elle s'est assise dessus. அப்பா தானே எழுப்ப மாட்டான்னு தெரியும். Elle sait que c'est papa, il va pas la faire lever. நாம் செய்வது ஜாக்கிரதையா இருக்க Nous வேண்டும். devons faire attention à ce que nous faisons. நம்மை நாம் நிதானித்து அறிய Si வேண்டும். nous nous jugeons nous-mêmes, என் வாயிலே அதிகம் பொய் வருகிறதா? il y a beaucoup de mensonges dans ma bouche. ஏசப்பா இந்த அனிவர்சரியோட நான் பொய் சொல்றதை நிப்பாட்டணும். Jésus, Seigneur, je veux pas arrêter de எங்க dire des போயிட்டு வர? mensonges. Où tu vas? Où tu as été? நான் பாரிஸுக்கு போய் பாரிஸ். J'ai été à Paris. பாஸ்டர் ஒரு இடத்துல பேர் சொல்லுங்களேன். அந்த லுவி இருக்கிற அம்மா பேலஸ் இருக்கிற இடம்.
Versailles. Versailles. Versailles போயிட்டு வரேன். J'étais வந்தது இந்த இதுல எங்கேயோ J'ai été à Versailles, mais elle n'était pas loin dans le போற quartier. இடங்கள் பொய். Mais mensonge sur les எங்க paroles. போயிட்டு வர பொய். Où tu as été, mensonge. எங்க போற பொய். Où tu vas, mensonge. யாரோட போற? 3 பேரோட போறது. Avec qui tu அவள் vas? என்ற friend. Et c'est mon உங்களுக்கு ami. எந்த நேரமும் சந்தேகம். Et tout le temps, tu as des doutes sur moi. போறது 3 பயல்களோட. Et partent avec la Bible. பொய். Et mensonge. எங்க போயிட்டு வந்த? Où tu as été? புர்கர் சாப்பிட்டு வந்தேன். J'ai été அங்க போய் படம் பார்த்து குத்தாடி போட்டு வாரது. et il est parti s'amuser. பொய். Des mensonges. பொய். Des mensonges. அப்பா அம்மாக்கு பொய். Tu mens à tes parents. பிள்ளைகளுக்கு பெற்றோர் பொய் சொல்றது. Les parents mentent aux parents. பாஸ்டருக்கு பொய் சொல்றது. Mentir au pasteur. ஏசப்பா Jésus. இந்த அனிவர்சரியோட இந்த பொய்கள் நிறுத்த வேணும். Que mes mensonges s'arrêtent avec cet anniversaire. எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கு ஏசப்பா. Cela vient dans l'intérieur. மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வேண்டாம் ஏசப்பா. Je ne veux pas de vie d'hypocrisie. பழைய குணாதிசயங்கள் வேண்டாம் ஏசப்பா. Je ne veux pas mon ancien caractère. 7 நாள் ஏசப்பா 7 jours, Seigneur. புதிய மனுஷனாய் போக வேணும் ஏசப்பா. Il faut que je sois un homme nouveau. என்ன பார்க்கணும். Il faut qu'on me voie. ஒன்றுனா பள்ளிக்கு பள்ளி அடி தாண்டா திரும்பி 10 அடி அடிக்காம போவானே ஏசப்பா. Oh Seigneur Jésus, je ne ferai pas de vengeance. பழி வாங்குறது எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. எனக்கு மன்னிக்கிற இதயத்தை தாங்க ஏசப்பா. Dieu il a dit la vengeance m'appartient, donne donc moi le cœur de pardonner. கசப்பு வெறுப்போடு இந்த அனிவர்சரியை நான் முடிக்க கூடாது ஏசப்பா. Seigneur Jésus, je ne veux pas finir avec l'amertume. என்ன மாற்றுங்க ஏசப்பா. Change-moi Jésus. என்ன மாற்றுங்க. Change-moi. Change me. Change-moi Seigneur. களவு Le பயப்படாம vol. மத்தவண்ட பெண்ணை தூக்கி போட்டுட்டு போறது. Prendre le stylo de ton prochain. பைபிள களவு எடுக்கிறாங்களா? பைபிள் தான் சத்தியமே. களவெடுக்காது இருப்பதாக அவதத்தை தூக்கி எடுத்துட்டு போறாங்க. Certains ils volent même les bibles de son prochain. Quand on dit de சும்மா pas voler. இருந்துச்சு எடுத்துட்டு போனேன். சும்மா நாடு இருக்கு, நாட தூக்கிட்டு போலாமா? Il dit moi je l'ai pris comme ça alors que la Bible அந்த dit லைட் de pas ஷெட் voler. சும்மா தான் இருக்கு, 2 கால் வச்சு நடந்துட்டா இருக்கு. Est-ce qu'il a marché tout seul? தூக்கிட்டு போனா நாளைக்கு அந்த போலீஸ்காரன் வந்துருவான் Si நம்மள்ட்ட. tu le prends, il y a la police qui vient சும்மா இருக்குன்றதுக்கு அது எங்கட இல்ல தூக்கிட்டு போறது. aussi. On ne prend pas comme cela les affaires des கர்த்தரே autres. காண்பிக்கிறார் பர்ஸ்ல போகிறது. Dieu voit lui montre ce qu'il y a dans son இயேசுவே portefeuille. பர்ஸை விழ வைங்க, அவனோட பாக்கெட்ல இருந்து விழ வைங்க, அவனோட ஹேண்ட் பேக்ல இருந்து கீழே விழட்டும் பர்ஸ். எனக்காக கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தம் பண்றார். Seigneur, faites que களவு le vol, Seigneur, quand le portefeuille tombe, c'est le vol. உங்களுடையது அல்லதை எடுப்பது களவு. De prendre le bien des autres, c'est du vol. ஏமாற்றம் Tromper. வேண்டாம் ஏசப்பா. Non, Seigneur Jésus, j'en veux pas. Let me go as a brand new person. Je ne veux partir comme une nouvelle Let personne. my soul renew. Que mon âme soit renouvelée. Let my heart Que mon renew. cœur soit renouvelé. Let my mind Que mes renew. pensées soient renouvelées. என் வார்த்தையிலே வித்தியாசம். Que mes paroles soient changées. முன்பு போல அவங்களோட போராடி பாப்பீங்க பாசிட்டு. Peut-être que vous allez lutter comme avant. முன்பு அவன் மூக்க தூக்கினா நீங்க மூஞ்சியே தூக்கிடுவான். Et certains, s'ils prennent quelque chose, nous allons changer de visage. பிளஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. Maintenant, bénissez et partez. உங்களை ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதித்துக் கொண்டே Celui வருவார். qui nous bénit va continuer de bénir. நம்மை நாமே நிதானித்து Si அறிந்தார் nous nous jugeons nous-mêmes, நாம் நியாயந்திருக்கப்படும். nous ne serons pas jugés. ஒவ்வொரு நடவடிக்கையிலும் நியாயந்தித்துக் கொள்ளுவோம். Dans chaque chose, tu ஒரு feras. விசை பாஸ்டர் முடிக்க முன்பதாக கண்களை மூடுவோம். Avant de terminer, nous allons fermer nos yeux. How do I live, Father? பிரதர் மைக்கேலா, மத்தியா, யாரு எப்படி நான் நடக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே. ஏசப்பா, show me the way. Seigneur Jésus, montre-moi le chemin. நீர் என் பாவங்களை மன்னித்தீரே அப்பா. Seigneur, tu as pardonné mes péchés. நான் மன்னிக்க எனக்கு உதவி செய்யுங்க. Seigneur, aide-moi à pardonner. நானே ஒரு கொடூர பாவி. Seigneur, je suis un pécheur terrible. என்ன மன்னிச்சிங்களே அப்பா. Seigneur, tu m'as pardonné. மனுஷன் மண்தானே, Seigneur, l'homme est terre. அவன் அப்படித்தானே செய்வான். C'est comme cela qu'il fera. அம்மாவுடைய செய்தியிலே கேட்டோமே, Nous avons entendu dans la சரத்திலே prédication de Mère. கால்சியம் இருக்கு. கால்சியம், Il y a du calcium dans le அயன் sol. இருக்கு, Il y a de l'huile de fer. பொட்டாசியம் Il y a du இருக்கு. potassium. இதெல்லாம் எங்க இருக்க Où வேண்டியது? ça se trouve tout cela? மண்ணுல இருக்க வேண்டியது. Tout cela doit être dans le sol. மண்ணுல தான் அயன் இருக்கு. Pourquoi c'est dans la terre? மண்ணுல தான் பொட்டாசியம் இருக்கு. Le potassium est dans la terre. மண்ணுல தான் உப்பு வருது, Le sel, சோடியம் வருது. Le sodium, la terre. c'est dans la terre. கால்சியம் மண்ணுல இருந்து தான் Le calcium est எடுக்கறாங்க. dans la terre. ஏன்? Pourquoi? அந்த மண்ணால தான் நாம உருவாயினோம். Parce que nous avons été formés de la terre. நம்ம மனுஷன் மண் தானே. L'homme, c'est de là. Il a été formé de மண்ணிலிருந்து la terre. எடுக்கப்பட்ட சரீரம் மண்ணுக்கு போகணும் தானே. Le corps qui a été fait de la terre doit retourner à la terre. நாம் யார் மற்றவனை நியாயந்தீர்க்க? Pourquoi nous nous jugeons notre prochain? கண்டிக்க வேண்டும் பிழை செய்யும் Nous பொழுது. devons corriger quand il y a des erreurs. நிச்சயம் ஆலோசனை சொல்ல வேண்டும். Sûrement, nous devons corriger. தவறு என்றால் தவறுதான். Quand il y a une erreur, c'est une erreur. எங்களையும் அவர் நேசித்தார். Mais il nous a aimés. அப்பா, Père, நான் எப்படி நடக்க வேண்டும்? comment dois-je marcher?
எதற்கு எதற்காக ஜெபிக்கவே கற்றுத்தாரும். தாரும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோமா? எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்குங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் மீண்டும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோம் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. பரிசுத்த ஆவியே சொல்லுங்க. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியே ஆவியானவரே. உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார் அல்லவா? எங்களுக்குள்ளே ஜாக்கிரதையாய் நடப்போம். இந்நாளில்